ஓகே. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 899. அடுத்த நிகழ்ச்சி 900. ஸோ துணிந்தினில் அப்படின்னு தான் வந்திருக்காங்க. செல்வி நீலாவதி அவங்க தான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. வழக்கறிஞரும் கூட. எல்எல்பி படிச்சிருக்காங்க அவங்க. நம்ம தேவேந்திரன் தான் அறிமுகப்படுத்தினாரு. இவங்க நல்லா பேசுவாங்க சார், இவங்க கூப்பிடுங்க அப்படின்னாரு. சரி, ஓகே, அவங்க கிட்ட பேசினேன். என்ன படிச்சிருக்காங்க சார்? எல்எல்பி பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சிருக்காங்க லதா மேடம். உங்க சப்ஜெக்ட் தான் படிச்சிருக்காங்க. ஓகே. அப்புறம் எல்எல்பி படிச்சிருக்காங்க. இப்போ வழக்கறிஞரா இருக்கிறாங்க. தலைமைச் செயலகத்துல சட்டத்துறை தன்னார்வலர் பயிற்சியில இருந்தாங்க. இப்போ வந்து இந்திய சட்ட தண்டனை சட்ட புத்தகம்னு அதை பத்தி கொஞ்சம் இவங்க எழுதியிருக்காங்க தனியா. அப்புறம் நேசம் தற்கொலை தடுப்பு அமைப்புல தன்னார்வலரா இருக்கிறாங்க. இளம் தளிர் தன்னார்வலர் அமைப்பு நிறுவியிருக்காங்க. மழைத்துளி வந்து அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனலும் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து நிறைய இடத்துல பேசுறாங்க. அவங்களை அழைத்து நம்ம பேசலாம் அப்படின்றது தான். நான் என்ன கேட்டேன்னா அவங்க கிட்ட, சரி கொஞ்சம் சட்டத்துறையில கன்சியூமர் ரைட்ஸ் பத்திலாம் கொஞ்சம் பேசுமா அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் இன்னைக்கு வந்து கன்சியூமர் ரைட்ஸ் பத்தி பேசுறாங்க. அப்படி இந்தியன் கான்ஸ்டியூஷனும் கொஞ்சம் பேசிட்டு கனெக்ட் பண்ணி பேசுறேன் அப்படின்னாங்க. மகிழ்ச்சியா இருந்தது. இளம் வயதில் ஒரு சட்டத்தை பற்றி பேசும்பொழுது நமக்கெல்லாம் ஆர்வமா இருக்குது. ஏன்னா நம்ம இங்க வந்து லா பத்தி இது வரைக்கும் நிகழ்ச்சி நடத்தல. ஒரே ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம். நம்ம சிவகுமார் சாரோட டாக்டர் பேசினாங்க. அது வந்து நம்ம சோசியல் இது பத்தி பேசினாங்க. அதாவது நம்ம என்ன சொல்லுவாங்க, அது கவுன்சிலிங் ஆக்சுவலா மீடியேட்டரா இருக்காங்க. அவங்க சீனியர் லாயருங்க மீடியேட்டரா இருக்காங்க. அந்த மீடியேஷன் பத்தி பேசினாங்க. தேங்க்யூ சார், நீங்க எடுத்து கொடுத்து டக்குன்னு மறந்துட்டேன். ஸோ மீடியேஷன் பத்தி பேசினாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம லாயர் வேற யாருன்னா பேசுவாங்கன்னு நினைச்சு அவங்க கிடைச்சதுனால ரொம்ப சரி, ஒரு சின்ன ஏரியா பேச சொல்லலாம், நம்ம அவங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம் நிறைய அப்படின்றது தோணுச்சு. மகிழ்ச்சி. இணைந்திருக்கும் நிவேதிதா நீலாவதியை வரவேற்று இந்த அரங்கத்தில் எல்லாரும் சின்ன ஒரு கைத்து தட்டு இருக்கணும் அவங்களுக்காக. நன்றி. மகிழ்ச்சி நீங்கள் எங்களோடு இணைந்ததற்கு. நீங்கள் உங்கள் உரையை ஆரம்பிக்கலாமா சார்? ஆரம்பிக்கலாம். வணக்கம், என்னுடைய பெயர் நீலாவதி, ஈரோடு மாவட்டம். முதல்ல மதிப்பிற்குரிய அனைத்து எங்களுக்கு பல விஷயங்கள்ல வந்துட்டு முன்னுதாரணமாக இருந்து எங்களை இன்னைக்கு வழி நடத்திட்டு இருக்கக்கூடிய அனைத்து சீனியர் உங்க அனைவருக்கும் என்னுடைய மிக முக்கியமான நன்றி மற்றும் எனக்கு இந்த வாய்ப்புக்கு வந்துட்டு ரொம்ப மிக முக்கியமான வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை வந்து நான் இங்க உரித்தாக்கிக்கிறேன். என்னுடைய பேர் நீலாவதி, சார் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. நான் வந்துட்டு நாமக்கல் சட்டக்கல்லூரியில வந்துட்டு சட்டம் படிச்சேன். ஒரு நிமிஷம் நீலாவதி, ஒரு நிமிஷம். உன்னோட தலை வந்து கட் ஆகுது, கொஞ்சம் இறங்கி உட்காந்துங்க. ஃபோர்ஹெட் மட்டும் தெரியுது. கொஞ்சம் ஓகே. ஓகே ஓகே, கொஞ்சம் சென்டர் பண்ணிக்கோங்க. ஓகே. உன்னோட வயசு சொல்லுமா? இவ்வளவு சின்ன பொண்ணு. ஐயோ கிரேட். கரெக்டா. வணக்கம். நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலையும் மிகுந்த ஆர்வத்துடனும் மிகுந்த அனுபவத்துடன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மிக முக்கியமான நம்ம இந்திய நாட்டுக்கே மிக முக்கியமான மனிதர்கள் நீங்க. உங்களோட முன்னாடி நான் இன்னைக்கு பேசுறதுங்கிறது எனக்கு ரொம்பவே ஒரு பெருமையான ஒரு தருணமா தான் நான் நினைக்கிறேன். சட்டம் நாமக்கல் மாவட்டத்துல முடிச்சிருந்தாலும் ஒரு ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா தலைமைச் செயலகத்துல சட்டத்துறையில தன்னார்வலராக ஒரு 15 பேர்த்த செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த தன்னார்வலர் பயிற்சியில வந்துட்டு எனக்கும் இணையறதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சு, ஒரு வருடம் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் எப்படி ரன் பண்றாங்க, சட்டத்துறை எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேசிக் நாலேஜ் எனக்கு அதுல இருந்து கிடைச்சது. சோ அதோடைய ஆர்வத்துல வந்துட்டு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு போயிட்டு என்னுடைய என்ஜிஓ மூலமாக மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டம் சார்ந்த மற்றும் தன்னம்பிக்கை சார்ந்த சில வகுப்புகளை வந்து எடுத்துட்டு இருக்கேன். அந்த வகையில ஒரு எஃபி பேஜ்ல வந்துட்டு தேவேந்திரன் அவர் வந்து பார்த்து, நீங்க வந்து எங்களோட இதுல நீங்க பேசணும்க்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதால சாரோட கைட்லைன்ஸ்ல நான் இன்னைக்கு வந்துட்டு இங்க இருக்கேன். சோ முதல்ல உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுட்டு நான் இன்னைக்கு நம்மளோட இந்த செஷனுக்குள்ள நான் இன்னைக்கு போறேங்க. பேசிக்காவே நம்மளுடைய இந்திய சட்டங்கள், இந்த இந்திய சட்டங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான இந்த சட்டத்துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதன்
உயிர் இல்லாம எப்படி வந்துட்டு நம்ம வாழ முடியாதோ அதே மாதிரி உரிமை இல்லாம ஒரு மனிதன் வந்து பாத்தீங்கன்னா அடிமையா வாழவே முடியாது. அது ஒரு வாழ்க்கையே கிடையாது. அப்படிப்பட்ட உரிமையை பத்தி, அப்படிப்பட்ட இந்த ஜனநாயக ஆட்சி முறையில நீ யாரு, உனக்கான உரிமைகள் என்ன, எந்த இடத்துல உன்னால தட்டி கேட்க முடியும், எந்த இடத்துல உன்னை ஒருத்தனை தட்டி உட்கார வைக்க முடியுங்கிற எல்லா விஷயத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுதான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம். நம்மள வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னை விட சீனியர் மோஸ்ட் சிட்டிசன்ஸ் எல்லாருமே ரொம்ப நாலேஜபிளா இருப்பீங்க. கண்டிப்பா நான் ஏதாவது உங்ககிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிந்த சில விஷயங்களை வந்துட்டு உங்ககிட்ட இன்னைக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். சட்டத்துறையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எட்டா கனியா நினைச்சிட்டு இருக்காங்க. சட்டம் அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்களுக்கு தான் தெரியணும், இந்த நீதித்துறை சார்ந்தவர்களுக்கு தான் தெரியணும். போயிட்டு நம்ம ஒரு கேஸ் கொடுக்கணும்னாலும் அதை பத்தி நமக்கு நாலேஜ் இருக்கோ இல்லையோ நம்ம போய் கேஸ கொடுக்கணுங்கிற மாதிரி இந்த பேசிக்கான ஒரு கான்செப்ட்ல வந்துட்டு வழக்கறிஞர் அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். ஆனா உண்மையாலுமே சொல்கிறேன், சட்டம் அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு இந்திய குடிமகனும் படிச்சிருந்தாலும் படிக்காம பாமரனா இருந்தாலும் அவங்க இந்த சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே தான் ஆகணும். தன்னுடைய அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியங்கிறதோ அதே வகையில தான் தன்னுடைய உரிமை என்ன அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய இளைய சமுதாயமா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய மூத்த சமுதாயமா இருக்கட்டும், எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய கடமைப்பட்டிருக்கோம் நம்ம. அந்த வகையில நமக்கான அடிப்படை உரிமைகள் ஆரம்பிச்சு நம்முடைய உச்சபட்ச உரிமைகள் வரைக்கும் நமக்கு விளக்கக்கூடியதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950ஆம் ஆண்டு. பெரும் போராட்டம், பெரும் உயிர் சேதங்கள், நம்ம இந்திய நாட்டோட இந்த திருநாட ஜனநாயக நாடா மாத்துறதுக்காக எத்தனையோ தியாகங்களுக்கு மத்தியில இன்னைக்கு வந்துட்டு சுதந்திரமா இதோ இந்த இணையதள வலைமா கூட நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம், உரையாடிட்டு இருக்கோம், எங்க பிடிக்குதோ அங்க போயிட்டு வரோம். இப்படி எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப மையப்படுத்தி நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்துட்டு உயிரை கொடுத்து அதற்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிடியூஷனுக்குன்னு ஒரு கமிட்டியை ஸ்டார்ட் பண்ணி அந்த கமிட்டி மூலமாக இன்னைக்கு நமக்கு ஒரு அழகான அற்புதமான ஏசியன்லயே மிக நீண்ட ஒரு அரசியலமைப்பு சட்ட தொகுப்பை வந்து நமக்கு கொடுத்து இருக்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 80 நாடுகளோட அரசியலமைப்பு சட்டத்தை எல்லாத்தையுமே படிச்சு தெளிஞ்சு டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இந்த டிராப்டிங் கமிட்டியோட ஹெட்டாக இருந்திருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 80 நாடுகளோட அவரோட டீம் சேர்ந்து படிச்சு எந்தெந்த நாட்டுல இருந்து என்னென்ன உரிமைகளை எடுத்துக்கலாம், எந்தெந்த நாட்டுல எது சிறப்பா இருக்குன்னு சொல்லிட்டு மிக நீண்ட இந்திய அரசியலமைப்பு சட்ட தொகுப்பை வந்து இன்னைக்கு நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்பேற்பட்ட உன்னதமான எந்த நிலையிலுமே இந்த சட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலயுமே வயலேட் பண்றாங்கன்னா அந்த அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு சட்டம். இப்ப நம்ம நாட்டுல இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக ஒரு சட்டம் வருதுன்னு வைங்களேன், எந்த சட்டங்கள் துவங்கப்பட்டாலும் அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கணும். ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் ஒட்டுமொத்தத்தையும் கட்டி ஆளக்கூடிய ஒரு ராஜா மாதிரி, ஒரு ராணி மாதிரி. அந்த சட்டத்தின் அடிப்படையில மட்டும்தான் இப்ப நமக்கு வர எத்தனையோ சட்டங்கள் வருது பாத்தீங்களா. இப்ப போக்சோ ஆக்ட் வந்திருக்கு 2012ஆம் ஆண்டு. 18 வயதுக்கு குறைந்த ஒரு குழந்தைகளை ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு பாலியல் ரீதியான ஒரு துன்புறுத்தல் ஏற்பட்டா அவங்களை வந்துட்டு இந்த அண்டர் போக்சோ ஆக்டுக்குள்ள கொண்டு வராங்க. சோ இந்த போக்சோ ஆக்ட் எதன் மூலியமா கொண்டு வராங்கன்னா ஒரு நிர்பயா அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில வந்துட்டு ஒரு மிக கொடூரமான பாலியல் கூட்டு வன்கொடுமை அதனை சார்ந்து இந்த மாதிரி ஒரு கொண்டு வராங்க. ஒவ்வொரு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்டின் ரீதியாக ஒவ்வொரு சட்டங்கள் இங்க பிறக்கக்கூடிய அந்த சட்டங்கள் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதாக இருக்கணும். எந்த ஒரு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறி கொண்டு வரப்படுதோ அந்த சட்டத்தை வந்துட்டு உடனடியாக ரத்து செய்வதற்கான அனைத்து அதிகாரங்களும் நம்மளுடைய சட்டத்துறைக்கு இருக்கு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு பாமரன் மக்களை எடுத்துக்கோங்களேன், ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இல்ல ஏதாவது ஒரு சர்டிபிகேட் வேணும், இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு தனக்கு உரிமை இருக்கா இல்லையா அப்படிங்கிற எந்த ஒரு நிலைப்பாடுல வந்து இருக்கும் போது கூட அவனுக்கு உரிமையே இருந்தாலும் அந்த சொத்துல அவனுக்கு பங்கே இருந்தாலும் கூட ஐயோ இது சட்டம், இதை பத்தி நமக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க ஐயா அப்படிங்கிற ரீதியில எவ்வளவோ படிச்சிருந்தாலும் கூட ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போகும்பொழுது அப்படியே வந்து டம் ஆகி கீழே அப்படியே இறங்கிடுறாங்க. எப்பேற்பட்ட ஒரு பதவியில இருந்தாலும் ஒரு வழக்குன்னு போகும்போது அங்க வழக்கறிஞரோட அவங்க கைட் பண்ணக்கூடிய அந்த முறை இருந்தாலும் கூட அந்த வழக்கை பத்தின ஒரு அடிப்படை நாலேஜ் இருந்தா மட்டும்தான் வழக்கறிஞரே கேள்வி கேட்கக்கூடிய நிலைக்கு வந்து நம்மளால இது பண்ண முடியும். என்னங்க வக்கீலா இருந்துட்டு நீங்களே வக்கீல கேள்வி கேட்கலாம்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். நாங்க வந்து சமுதாயத்துல ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருங்கிறதுக்காக ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம். அந்த ரீதியில பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா இன்னைக்கு தவறு செய்பவர்கள் யாரா இருந்தாலும் அதை தட்டி கேட்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களும் நமக்கு இருக்கு. அந்த வகையில ஒரு விஷயத்துக்கு ஒரு கேஸ் விஷயமா நீங்க போறீங்கன்னா கூட அதை பத்தின பேசிக் நாலேஜை வந்துட்டு நீங்க பார்த்துட்டு தான் போகணும். இன்னைக்கு நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அழகழகா மணிமணியா ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு உரிமைகள் உங்களோட ஏதாவது மீறுதா, அரசாங்கம் உங்களுக்கு ஏதாவது விஷயத்த உங்களுக்கு எதிராக பண்றாங்களா, போடுங்க நீதி பேராண்மை மனுக்கள், ரிட் பெட்டிஷன் சொல்லுவாங்க. இந்திய உச்ச நீதிமன்றத்துல வந்துட்டு நீங்க ஒரு ரிட் பெட்டிஷனை வந்து அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 32 கான்ஸ்டிடியூஷன் அவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்க. 32ல உயர் நீதிமன்றத்துல நீங்க ஒரு ரிட் பெட்டிஷன் போடணுங்களா, நீதி பேராண்மை மனுக்களை போடணுமா, ஆர்டிகல் 226
இதன் அடிப்படையில உங்களோட உரிமைகள் எங்கேயாவது மீறப்படுகுதா, ரிட் பெட்டிஷனை போடுங்க. யார வேணாலும் கேள்வி கேட்கலாம், எப்பொழுது வேணாலும் கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு குளறுபடிகள் நடக்குதா, அதை தட்டி கேட்கணுமா, போடுங்க RTI, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். சோ அதன் அடிப்படையில நீங்க கேள்வி கேட்கறதுக்கான அத்தனை உரிமைகளும் உங்களுக்கு இருக்கு. இப்படி ஒவ்வொரு வகையிலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட கை கோர்த்து ஒவ்வொரு சட்டமும் இங்க வந்துட்டு பிறக்கப்படுது. பிரிட்டிஷ் அரசாங்கத்துல இந்தியன்ஸ வந்துட்டு எப்படி நினைச்சாங்கன்னா ஒரு லேபர்ஸா, ஒரு ஸ்லேவா, ஒரு அடிமையாக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல வீரமிகுந்த மண் தான் நம்மளுடைய இந்திய நாடு. எங்களுக்கு வந்துட்டு உங்களோட சட்டம் எல்லாம் வேணாம், எங்களுக்குன்னு எங்களோட ஜனநாயக ஆட்சி முறைக்குன்னு தனியா எங்களுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேணும்னு சொல்லிட்டு முதல்ல அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்காக குரல் குடித்த மனிதர்கள்ல வந்துட்டு மிக முக்கியமான மனிதர்களை பத்தி நாம இப்ப உங்களுக்கு அந்த கமிட்டியோட ஃபார்மேஷன் பத்தி நான் ஒரு இதை சொல்லிடுறேன். ஏன்னா இங்க சீனியர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டிப்பா ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து ஒவ்வொரு விஷயத்த நீங்க கிராஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு இதை பத்தி நீங்க ஒரு நாலேஜபிளா கேட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம திங்க் பண்ணணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சட்டம் துவங்கப்படுது, அதன் அடிப்படையில நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த சட்டத்துல ஏதாவது ஒரு குளறுபடி வந்தா கேள்வி கேட்கிறோம். அதையெல்லாம் தாண்டி முதல்ல ஆணி வேறாக இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வரதுக்கான மிக முக்கியமான கமிட்டியை பத்தி நம்ம யார்கிட்டயாவது கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை பத்தி அவங்களுக்கு நாலேஜ் இருக்காது. எல்லாரும் சொல்லுவாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம்னா டாக்டர் PR அம்பேத்கர். அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் இன்றளவுக்கு நமக்கு எங்க பார்த்தாலும் அது மட்டும்தான் இன்னைக்கு நம்ம காதுல கேட்டுட்டு இருக்கோம். எஸ், டாக்டர் PR அம்பேத்கர் அவர்கள் டிராஃப்டிங் செக்ஷனோட ஹெட். அவரு இந்த இந்திய வரைவு குழுவோட தலைவர். அவர் என்ன பண்றாருன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குன்னு ஒரு வடிவத்தை கொடுக்குறாரு. எந்த அளவுக்கு ஒரு செக்ஷன் இருக்கணும், எந்த அளவுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும், எந்த அளவுக்கு அந்த சட்டத்துல மக்களுக்கான அடிப்படை உரிமைகளை சேர்த்தணுங்கிற எல்லா வகையான விஷயங்களையும் தான் டாக்டர் PR அம்பேத்கர் இந்த டிராஃப்டிங் கமிட்டி மூலமாக கொடுத்திருக்காரு. ஆனா அதையும் மீறி இந்த கமிட்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு ஒரு உந்தல முதல்ல யாரு கொடுத்தாங்கன்னு நான் கண்டிப்பா உங்களுடைய பர்மிஷனோட இந்த அழகான நாலேஜபிள்ல வந்துட்டு நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த சபையில நான் தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய இந்தியாவோட மிக முக்கியமான 3 தூண்கள் எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். அதாவது நீதித்துறை, நிர்வாகத்துறை மற்றும் சட்டத்தை இயற்றக்கூடிய சட்டம் இயற்றும் துறை. இந்த 3 துறைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த இந்தியாவோட 3 தூண்கள். இப்ப 4வதா மீடியா அப்படிங்கறத வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 துறைகளுமே வந்து பாத்தீங்கன்னா தனக்குன்னு தனித்தனி அதிகாரத்துல செயல்படக்கூடியது. நீதித்துறையா, அதாவது நிர்வாகத்துறையை எடுத்துப்போம். நிர்வாகத்துறையை பொறுத்த வரைக்கும், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட், இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்த வரைக்கும் அவங்களோட செயல்பாடுகள் வந்துட்டு தனிச்சு செயல்படக்கூடியது. அரசாங்கம், அரசு, அதாவது ஒரு அரசியல் கட்சிகள் வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அந்த ஜனநாயக முறையின் மூலமாக போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம், இந்த டிபார்ட்மெண்ட் சொல்றோம் பாத்தீங்களா, சட்டத்துறை, அதுக்கப்புறமேட்டு ஃபிஷரி டிபார்ட்மெண்ட், இங்க எக்கச்சக்கமான துறைகள் இருக்கு. இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் எப்படி ரன் பண்ணணும் அதையும் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு தலைவனை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும், ஒரு தேர்தல் முறை எப்படி நடக்கப்பட வேண்டும், இதை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சொல்லுவாங்க. அடுத்தது நம்மளோட சட்டம் இயற்றும் துறை. நாடாளுமன்றம், பாராளுமன்றத்துல இயற்றப்படக்கூடிய ஒரு சட்டத்தை வந்துட்டு இந்த சட்டம் இயற்றும் துறை தான் நம்மளுடைய மக்களுக்கு வந்துட்டு எடுத்துட்டு வராங்க ஒரு சட்டமா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்திய தண்டனை சட்டம் சார் சொன்னாரு இல்லைங்களா, நான் செகண்ட் இயர் படிக்கும் போதே இந்திய தண்டனை சட்டம்னு சொல்லுவாங்களே, IPC. ஒரு படத்துல வடிவேல் கூட காமெடி பண்ணுவாங்களே, ஈபிகோ செக்ஷன், உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, நீங்களே வந்து பார்த்து என்ன சட்டம் உகந்ததோ போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு காமெடியில சொல்லுவாங்க. அதாவது நம்ம நாட்டோட மிக முக்கியமான ஒரு சட்டம் இந்திய தண்டனை சட்டம். 511 பிரிவுகளை கொண்டிருக்கக்கூடியது அந்த சட்டம். அது என்னங்க இந்திய தண்டனை சட்டம்னா, அதாவது ஒரு மனிதன் ஒரு தவறை செய்தான், அவனுக்கு என்ன தண்டனை அப்படின்னு குறிப்பிடக்கூடிய சட்ட தொகுப்பு தான் இந்திய தண்டனை சட்ட புத்தகம். நான் ஏன் அந்த புக்கை நான் எழுதி பப்ளிஷ் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு மனுஷன் வந்துட்டு தப்பு பண்றானா அந்த தப்புக்கான தூண்டுதல் அதெல்லாம் செகண்டரி இருக்கட்டுங்க. ஒரு மனுஷன் இனிமே தப்பு பண்ண கூடாதுன்னா அவனுக்கு முதல்ல அதுல என்ன தண்டனை இருக்குன்னு அவன் உணரணும். அப்ப அந்த தண்டனை தெரிஞ்சு ஐயோ இதை பண்ணா இவ்வளவு தண்டனையா அப்படிங்கறது அவனுக்கு எப்ப புரியப்படுதோ அப்ப வந்து அந்த தவறை வந்துட்டு மறுபடியும் நோக்கி போக மாட்டான். அதனாலதான் நெருப்பு சுடுன்னா நமக்கு தெரியாது, நம்ம பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க கையை ஒரு வாட்டி வச்சு பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்திய தண்டனை சட்டத்துல அந்த 511 செக்ஷன்ஸ் இருக்கு. அந்த 511 செக்ஷன்ல கிட்டத்தட்ட 23 சாப்டர்ஸா பிரிச்சு ஒவ்வொரு குற்றத்துக்கும் என்னென்ன மாதிரியான தண்டனைகள் அப்படின்னு சொல்றதுதான் இந்திய தண்டனை சட்டம். இப்ப இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 302, அதாவது மர்டருக்கான பனிஷ்மெண்ட் பத்தி சொல்லுது. 302 பிரிவு 302 எடுத்துட்டீங்கன்னா மர்டருக்கான பனிஷ்மெண்ட் தூக்கு தண்டனையில இருந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்கலாங்கிற ஒரு அதிகாரத்தை நம்மளுக்கு இந்திய தண்டனை சட்டம் கொடுத்திருக்கு. செக்ஷன் 300 எடுத்துக்கிட்டீங்கன்னா கொலை குற்றம்னா என்ன அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. செக்ஷன் 307
கொலை முயற்சி, ஒருத்தவங்க வந்துட்டு அட்டெம்ப்ட் டு மர்டர், அந்த மர்டருக்கு ட்ரை பண்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியானது அப்படின்னு சொல்றாங்க. 304A 304B 304A பத்தி நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஆக்சிடென்ட்டுக்கு போடக்கூடிய, அதாவது நெக்லிஜென்ஸ், இந்த கவனக்குறைவால ஏற்படக்கூடிய மரணங்களுக்கு போடக்கூடிய செக்ஷன் 304A. அண்ட் 304B அதாவது வரதட்சணை கொடுமைக்காக ஸ்பெஷலா சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனைவி தன்னுடைய கல்யாணம் ஆனா 7 வருஷத்துக்குள்ள இருந்து ஏதாவது ஒரு தூக்கு போட்டோ இல்லைன்னா தற்செயலா வந்துட்டு தீப்பத்தியோ இறந்துட்டாங்க, சந்தேகத்துக்கு இடம் கொடுத்து இறந்திருக்காங்க அப்படின்னா இந்த 304B படி நான் பெயிலபிள் செக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெயில் கிடைக்காது. சோ இந்த மாதிரி இந்திய அரசு அப்படியே சொல்லிட்டே போலாங்க. இந்த டே ஃபுல்லா சட்டம் அப்படிங்கிறது ஒரு கடல், அந்த கடல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அப்படியே நீந்திட்டு போனாதான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளால அனுபவிக்க முடியும். எங்க நம்மளோட உரிமை மறுக்கப்படுதோ அந்த இடத்துல நம்மளால வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட குரலை கொடுத்து, அது யாரா வேணாலும் இருக்கட்டுங்க, முதலமைச்சரா கூட இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டரா கூட இருக்கட்டும், நம்ம ஓட்டு போடக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்கிறதால அவங்களை நம்மளால கேள்வி கேட்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கு நம்மளுடைய அழகான இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முதலா இப்படி ஒரு சட்டம் வேணும், எங்களை எவ்வளவு நாளுடா நீங்க எங்களை எல்லாம் வந்துட்டு அடிமைகளா வச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு முதல்ல குரல் கொடுத்தவங்க தான், அதாவது எங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வேணும்னு முதல்ல குரல் கொடுத்தவங்க 1934 எமன் ராய், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட ஃபவுண்டர். 1934 அவர் ஃபர்ஸ்ட் வாய்ஸ் கொடுக்கிறாரு. சோ எங்களுக்குன்னு ஒரு சட்டம் வேணும், எங்களுக்குன்னு ஒரு ஆட்சி முறைகள் வேணும், எவ்வளவு நாளுக்கு உங்களை வந்து நாங்க ஃபாலோ பண்றோம்னு சொல்லிட்டு வாய்ஸ் கொடுக்குறாருங்க. அடுத்தபடி 1935 வந்துட்டு காங்கிரஸ் வந்து, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் வைக்கிறாங்க, நீங்க பண்ணதெல்லாம் போதும், எங்களுக்குன்னு ஒரு ஆக்ட் வேணும் அப்படிங்கிற வகையில அவங்களோட டிமாண்டை கொண்டு வராங்க. இதுக்கப்புறமேட்டு 1938 ஜவஹர்லால் நேரு அவர்கள், இதுக்கு மேலலாம் உங்களுக்கு டைம் கொடுக்க முடியாது, எங்களுக்குன்னு ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தர முடியுமா முடியாதான்னு அடுத்ததா வாய்ஸ் கொடுக்குறாரு. இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு ஒரு அழகான விஷயத்த கொடுக்குறாருங்க, யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம ஜவஹர்லால் நேரு சொல்றாரு, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாக்குரிமையின் அடிப்படையில தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையில எங்களோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. இன்னைக்கு நம்ம ஓட் போடுறோம் பாத்தீங்களா, இன்னைக்கு தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோம் பாத்தீங்களா, இந்த ஜனநாயக ஆட்சி முறை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு அடித்தளமிட்டவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். சோ அப்பவே 1938 வந்து அப்பெல்லாம் நமக்கு சுதந்திரமே கிடைக்கலைங்க. அந்த நிலையிலே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேணும், நீங்களா வந்துட்டு பாத்தீங்கன்னா கிளம்பலாம், உங்க நாட்டுக்கு போலாம், எங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் தர முடியுமா முடியாது, அதுவும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வயது அடைந்த வாக்குரிமையின் அடிப்படையில எங்களோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கணும், அதன் அடிப்படையில நாங்க வந்துட்டு ஓட்டு போட்டு நாங்க தலைவரை தேர்ந்தெடுக்குங்கிற ஒரு அழகான முறையை சொன்னாருங்க. சோ இந்த வயது அடைந்த அப்படின்னா பாத்தீங்கன்னா 18 வயசுக்கு மேற்பட்ட நபர்கள் எல்லாருமே ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தவரே ஜவஹர்லால் நேரு அவர்கள். அதற்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா இதற்கு மேல இந்தியன்ஸை வந்துட்டு எந்த விதத்திலையும் அடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 1940 வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர் அப்படிங்கறத வந்துட்டு நம்மளோட பிரிட்டிஷ் அரசாங்கத்துல இருந்து ஒண்ணு கொடுக்குறாங்க. என்ன ஆகஸ்ட் ஆஃபரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஓகேப்பா நீங்களும் ரொம்ப நாளா போராடுறீங்க, உங்களுக்கான இதை வந்துட்டு நாங்க கொடுத்துட்றோம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் தானே, ஓகேப்பா நாங்க ரெடி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1940 வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. அது பேர் தான் ஆகஸ்ட் ஆஃபர். இந்த ஆகஸ்ட் ஆஃபரின் அடிப்படையில பார்க்கும்பொழுது இது எதற்காக கொடுக்குறாங்க தெரியுங்களா, அப்ப வந்துட்டு இந்தியர்கள் வந்துட்டு மிக முக்கியமா போராட்ட களத்துல இருந்தாங்க. 2ஆம் உலக போர் வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த தருணம், எங்க இந்தியர்களோட சப்போர்ட் நமக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் ஓகே நீங்க கூலா வருங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா சட்டத்தை உருவாக்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை தொடர்ந்து மறுபடியும் நம்மளோட இந்தியன்ஸ் வந்துட்டு தொடர்ந்து போராட்டத்தை இது பண்ணிட்டே இருக்கிறதால 1942 கிரிப்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வராங்க. அதாவது இந்த கிரிப்ஸ் மிஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுமே பிரிட்டிஷ்காரங்க கொடுக்குறாங்க. என்னென்ன அடிப்படையில் பாத்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கணும்னா உட்காந்து சட்டமா எழுத முடியாதுங்க, அதுக்குன்னு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணும், அந்த கமிட்டிக்குன்னு ஒரு தலைவர் இருக்கணும், அந்த கமிட்டிக்குன்னு ஒரு செயலாளர் இருக்கணும், அந்த கமிட்டிக்குன்னு டிஃப்ரெண்ட் டைப்பான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிரிப்ஸ் மிஷன் மிக முக்கியமான ஒரு மிஷனுங்க. ரொம்ப அழகா இந்த பிரிட்டிஷ்காரன் கொண்டாந்துருக்கான். இந்த கிரிப்ஸ் மிஷன் வந்துட்டு 1942 நாங்க உங்களுக்குன்னு ஒரு கமிட்டியை உருவாக்கி தரோம், அந்த கமிட்டியை வச்சுட்டு உங்களுக்கு என்ன ஆக்ட் வேணுமோ நீங்களே எழுதிக்கோங்க, உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ நீங்களே உருவாக்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு 1942 இந்த கிரிப்ஸ் மிஷன் அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாங்க. சோ அதற்கு அப்புறமேட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 43 ஒரு 4 ஆண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா 1946 கேபினெட் மிஷன் பிளான் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. அதாவது அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. சோ இந்த அமைச்சரவை தூதுக்குழு என்ன பண்றாங்கன்னா, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அசெம்பிளி எப்படி இருக்கணும், அதோட தலைவர்கள் எத்தனை பேர் இருக்கணும், அதுல இருக்கக்கூடிய செயலாளர்கள் எத்தனை பேர் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா பார்த்து இவங்க ஒரு பிளானை போட்டு நமக்கு கொடுத்துறாங்க. அண்ட் இதுக்கப்புறமேட்டி தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்காக ஒரு கமிட்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த கமிட்டியை ஸ்டார்ட் பண்ணா முதல்ல வந்து தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும், அந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்க
எடுக்கிறதுக்காக ஒரு 6 முறைகளை வந்துட்டு பின்பற்றுறாங்க. சோ இத பத்தி போயிட்டே இருந்தா இன்னும் நிறைய போயிட்டே இருக்கும். சோ உங்ககிட்ட இன்னும் நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிறதுனால இதை வந்து ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுக்கு. சோ இந்த மாதிரி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அதற்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நம்முடைய இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோடைய அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட குழு இருக்கு பாத்தீங்களா, அதோடைய தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் முதல்ல ஆரம்பிக்கிறாரு. சோ ஆரம்பிச்சு ஒவ்வொரு செயல்முறைகள், ஒவ்வொரு சட்டம், இப்படி ஒவ்வொன்றா நம்ம நாட்டு மக்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கறத போதுதான் டிராஃப்டிங் கமிட்டி இந்திய வரைவுக்குழுவோட தலைவரை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அப்பாயிண்ட் பண்றாங்க. அவர் 80 நாடுகளோட இந்திய அரசியலமைப்பு சட்டங்களே 80 நாடுகளோட சட்டம், அமெரிக்கா, சோவியத் ரஷ்யான்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளோட அப்படியே எல்லா சட்டத்தையும் கரைச்சு குடிச்சு கடைசியில வந்துட்டு என்னுடைய இந்தியாவுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் உன்னதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே நமக்காக எழுதி கொடுத்துட்டு இவ்வளவு அழகான ஒரு சட்டங்களை எல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக தான் நம்ம இந்த அளவுக்கு நம்மளுடைய உரிமைகளையும் நம்மளோட உணர்வுகளை மதிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆட்சி முறைகள் மாறலாம், எத்தனையோ விஷயங்கள் மாறலாம், ஆனா ஒவ்வொரு பாமரனோட அடிப்படை உரிமை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே நகர்த்தப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட மிக முக்கியமான ஒரு நோக்கமா இருந்துட்டு இருக்கு. சோ இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா நான் இந்திய தண்டனை சட்டத்தை பத்தி உங்ககிட்ட சொன்னேன். ஆனா அதுக்கப்புறமேட்டு இப்படி ஒரு தண்டனையை பத்தி நம்ம சொல்லிட்டோம். சரிப்பா, நீ வந்துட்டு கொலை பண்றியா, ஓகே, உனக்கு ஐபிசி செக்ஷன் 302 அப்படின்னு படிக்கல, உனக்கு வந்துட்டு மரண தண்டனையோ இல்ல ஆயுள் தண்டனையோ அந்த சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த பனிஷ்மெண்ட்டை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு சட்ட புத்தகம் தேவைப்படுதுங்களா? அந்த நடைமுறையை பத்தி சொல்லக்கூடியதுதான் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம்னு சொல்லுவாங்க, சிஆர்பிசின்னு சொல்லுவாங்க. சோ அதாவது ஒரு குற்றம் நடக்குது, அந்த குற்றத்தை நடக்கும்பொழுது அதை எப்படி கரெக்டா ப்ராசஸ் பண்ணி முதல்ல என்ன பண்ணுவாங்க, எஃப்ஐஆர் போடுவாங்க. எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொண்டு போய் அவங்க விடுவாங்க. மேஜிஸ்ட்ரேட் என்ன ஜுடிஷியல் கஸ்டடி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் கேஸை வந்து விசாரணை பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு செயல்முறைகளா இருக்குங்களா. அதுக்கப்புறமேட்டு அந்த கேஸ் ட்ரையலுக்கு வரும். சோ விசாரணைக்கு வரும். ஜட்ஜ் கேள்வி கேட்பாங்க, ஆப்போசிட் அட்வொகேட்ஸ் கேள்வி கேட்பாங்க, இப்படி கிராஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு என்னென்ன தண்டனையை என்னென்ன பண்ணிருக்காங்க, எவிடன்ஸ் சப்மிட் பண்ணுவாங்க. இது எல்லா ப்ரொசீஜர் இருக்குங்களா. அப்ப ஒரு மனிதனை, ஒரு குற்றவாளியை எப்பொழுது அரெஸ்ட் பண்ணணும், எப்பொழுது அவன் பேர்ல வந்து எஃப்ஐஆர் போடணும், இந்த மாதிரி ப்ரொசீஜர் சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த ப்ரொசீஜரோட இது பேர் தான் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், சிஆர்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் அடிப்படையில தான் இந்த இந்திய தண்டனை சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனையை இதன் மூலியமா நிறைவேற்றுவாங்க. ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்றதுல ஆரம்பிச்சு அவங்களுக்கு தண்டனை முடிகிற வரைக்கும் என்னென்ன ப்ராசஸோ அது எல்லாத்தையும் பத்தியும் நம்மளுடைய இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் நமக்கு அழகா சொல்லுவாங்க. இப்ப வந்துட்டு இன்னொரு விஷயம், ஒரு மனிதன் கைது செய்யப்படுறான், அவனை வந்துட்டு அரெஸ்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், எஃப்ஐஆர் வந்துட்டு நம்ம இது போடுறோம், போலீஸ் மூலமாக போடுறோம். சோ இதெல்லாம் இருக்குங்க. அப்ப ஒரு மனிதன் தன்னுடைய மீது குற்றம் இல்லை அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மனிதன் மீது குற்றம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படும். அந்த விஷயம் தான் சாட்சியங்கள்னு சொல்லுவோம். சோ அந்த சாட்சியங்களை பத்தி ரொம்ப அழகா டெப்தா எடுத்துட்டு போறதா வந்து பாத்தீங்கன்னா இந்திய சாட்சியல் சட்டம். இந்த இந்திய ரொம்ப தேங்க்யூ மேம், பிரேமா மேம். சோ இந்திய சாட்சிய சட்டத்தின் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி எல்லாம் எவிடன்ஸ், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், எந்தெந்த மாதிரி எல்லாம் இந்த எலக்ட்ரானிக்கல் எவிடன்ஸ், சோ இதெல்லாம் எப்படி ப்ரொசீட் பண்ண முடியும், எந்த வகையில எந்த சாட்சியங்களை கோர்ட் ஏத்துக்கொள்ளுவாங்க, எந்த சாட்சியங்களோட உண்மைத்தன்மையை எந்த வகையில ஆராய்ச்சி செய்ய முடியும்னு சொல்லிட்டு இந்த இந்திய சாட்சியத்தின் அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா ப்ராசஸும் பண்ணுவாங்க. அப்ப நம்மளுடைய இந்த குற்றவியல் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான 3 சட்டங்கள், இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சியம் சட்டம். இந்த 3 சட்டங்களின் அடிப்படையில தான் இங்க இருக்கக்கூடிய கிரிமினல் அஃபென்ஸ் எல்லாம் வந்துட்டு கோர்ட்ல வந்துட்டு ப்ராசஸ் பண்றாங்க. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். சோ இந்த 3 சாட்சியங்கள் மேலதான் இப்ப மத்திய அரசாங்கம் என்ன பண்ற போறாங்கன்னா கம்மிங் ஜூன்ல இருந்துட்டு, எனக்கு ஹிந்தி தெரியாதுங்க, அதனால அந்த 3 ஆக்டுமே வந்து பாத்தீங்கன்னா அதோட பெயர்களே ஹிந்தில தான் இருக்கும். சோ இனிமேட்டு தான் இந்த சட்டத்தில் 3மே மாற்றம் செஞ்சு இப்ப தற்போது மத்திய அரசாங்கத்தின் மூலமாக இப்ப வருகின்ற ஜூன் மாசத்துல இருந்து அந்த 3 சட்டம் புதுசா வரப்போது. இங்க இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே குறைச்சிட்டாங்க. ஐபிசில வந்துட்டு 511 செக்ஷன் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 300 அதற்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. நிறைய மாறுதல்களை வந்துட்டு அந்த சட்டத்துல கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட்டை கடுமையாக்கிட்டாங்க. பனிஷ்மெண்ட்டை ரொம்ப கடுமையா மாத்திட்டாங்க. இப்ப 20 ஆண்டுகள் 14 ஆண்டுகள் இருந்திருக்கக்கூடிய ஆயுள் தண்டனை எல்லாமே இனிமே 20 ஆண்டுகள் மரண தண்டனைன்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்ப நீங்க கேட்கலாம், நீங்க ஒரு வழக்கறிஞர் தானே, ஏன் பனிஷ்மெண்ட்டை வந்துட்டு கடுமையாக்கிட்டது வந்துட்டு குற்றங்கள் குறைவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு நீங்க எடுத்துக்கலாம்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம் மேம் சார். ஆனா அப்படி கிடையாதுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நான் 3 துறைகள் சொன்ன பாத்தீங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ், சட்டமியற்றும் துறை மற்றும் நம்மளுடைய நீதித்துறை. இந்த 3 துறைகள்லயுமே வந்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் 3 பேருமே வந்து
பாத்தீங்கன்னா தன்னுடைய துறைகளுக்கு ஏத்த மாதிரி உன்னதமான தன்னுடைய உழைப்பை மக்களுக்காக வளர்ச்சிக்காக மட்டுமே அதை செயல்படுத்துவாங்களா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். சோ என்ன பொறுத்த வரைக்கும் இங்க தண்டனைகள் வந்துட்டு கடுமையாக்கப்படுறதால குற்றம் குறையுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நான் என்னால ஏத்துக்கவே முடியாதுங்க. ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு சாதாரணமா ஒரு துறை, அது நீதித்துறையா இருக்கட்டும் இல்ல நிர்வாகத்துறையில இருக்கக்கூடிய காவலர்கள் துறையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே அங்க இருக்கக்கூடிய 100% மக்களும் 100%முமே வந்து பாத்தீங்கன்னா உண்மையான தன்னுடைய உழைப்புகளை வந்துட்டு மக்களுக்காக கொடுக்குறாங்களா அப்படின்னா கண்டிப்பா கேள்விக்குறிதான். ஏன் கேள்விக்குறி அப்படின்னா இங்க வந்து மனிதனோட மனநிலை ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி மாறும். இப்ப காவலர் துறை எடுத்துப்போமே, காவலர் துறையில வந்துட்டு அவங்க போடக்கூடிய எஃப்ஐஆர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரியானதா, அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே வந்துட்டு சரியான முறையில தான் பண்ணுவாங்களா, இங்க மன்னித்து விடுங்க இங்க ஏதாவது ரிட்டையர் ஆஃபீஸ் இருந்தாலும் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் வந்துட்டு பொதுவா நடந்துக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கேன். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல காவல்துறை கிட்ட போயிட்டு ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல அங்க உண்மையாலுமே குற்றவாளிக்கு தான் அங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகுதா அப்படிங்கறதே கேள்விக்குறிதான். அப்ப பாதிக்கப்பட்ட நபர்களை வந்துட்டு அதாவது விக்டீம்ஸ வந்துட்டு விக்டீம்ஸ வந்துட்டு குற்றவாளியா மாத்தக்கூடிய பல சம்பவங்களை வந்துட்டு நம்ம செய்தி வழியாக பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி உண்மையாலுமே குற்றவாளியை வந்துட்டு விட்டுட்டு பணத்திற்காகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ விட்டு கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். இது நம்ம சொசைட்டியோட ரியாலிட்டி, இதை நம்ம கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சோ இந்த மாதிரி இருக்காங்க. அதே மாதிரிதான் வழக்கறிஞர்கள் துறையிலும் இருக்காங்க. எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு முடியாத ஒரு கிளைண்ட் கிட்ட கூட பணம் அதிகமாக பெற்றுக்கிட்டு நீதியை சரியாக நிலைநாட்ட முடியாத சில வழக்கறிஞர்களும் இருக்காங்க. அப்ப ஒவ்வொரு துறைகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கருப்பு புள்ளிகள் இருந்துட்டு தான் இருக்கு. அதை வந்துட்டு இந்த துறை ரொம்ப ஹானஸ்ட், இந்த துறை இந்த ஹானஸ்ட் நம்மளால சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா இப்ப நம்ம பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய சொசைட்டி ரொம்ப ஒரு செல்ஃபிஷான ஒரு சொசைட்டில பயணிச்சுட்டு இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு புரியல, இங்க பாதிப்பு அடைய கொடுத்துட்டு இருக்கும், துன்பத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடியது நம்ம சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இங்க புரியாத காரணத்தினால இங்க பல அஃபென்ஸ் வந்துட்டு டே டு டே லைஃப்ல நடந்துட்டே வருதுங்க. ஓகேங்க, இப்ப நம்ம பார்த்தது இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழாக இருக்கக்கூடிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களை பத்தி நம்ம பார்த்தோம். அதாவது இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சியங்கள் சட்டம், மிக முக்கியமான 3 சட்டங்கள். அப்ப வந்துட்டு என்னுடைய உரிமை பாதிக்கப்படுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா இந்திய உரிமையல் சட்டத்தை பத்தி பார்க்கும். அதாவது சிவில் கேசஸ் பார்த்தோம்னா சிவில் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய சொத்து பாதிக்கப்பட்டிருக்கா, இல்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு உரிமை, உங்களுக்கு எங்காவது உரிமை மீறல் நடக்குதா, நீங்க வந்துட்டு சிவில் கேசஸா அதை வந்து ஃபைல் பண்ண முடியும். சோ இது ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா உயிர், உடல், நம்மளோட மிக முக்கியமான திரும்ப பெறவே முடியாத விஷயங்களுக்கு பாதிப்படையும் போது அது கிரிமினல் கேஸா மாறுதுங்க. இதே உங்களோட உரிமை சம்பந்தப்பட்ட உங்க நிலம் தொடர்பான சொத்துக்கள் ரிலேட்டடா அது வந்துட்டு சிவில் கேஸா மாறுதுங்க. இந்த சிவில் கேஸ்ல இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு இந்த சொசைட்டிக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா விவாகரத்து சட்டங்கள், இந்திய திருமண சட்டம் மற்றும் இஸ்லாமியர்களோட இந்த டிவோர்ஸ் ஆக்டா இருக்கட்டும் மற்றும் கிறிஸ்தவர்களோட இந்தியன் டிவோர்ஸ் ஆக்டா இருக்கட்டும், இது எல்லாமே அடிப்படையில பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த டிவோர்ஸ் ஆக்ட பத்தி நிறைய பேருக்கு இன்னைக்கு டிவோர்ஸ் கேசஸ் அப்படிங்கிறது நிறைய வந்துருச்சு. நம்ம சொசைட்டில வந்துட்டு ரொம்ப அசால்ட்டா, அன்னைக்கு ஒரு காலம் எவ்வளவு அடிச்சாலும் எவ்வளவு மிதிச்சாலும் வீட்டை வந்து தாண்டாதவள் தான் உண்மையான பெண் அப்படிங்கிற ஒரு ரீதியில வந்துட்டு நம்ம எல்லாம் கடந்து வந்திருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் மாறி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவராகவே இருந்தாலும் தன்னுடைய மனைவியாகவே இருந்தாலும் எங்க தன்னுடைய சுயமரியாதையும் எங்க தன்னுடைய உரிமை அங்க மறுக்கப்படுது, தன்னுடைய உணர்வுகளுக்கு அங்க மதிப்பளிக்கப்படலைன்னா இங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர்ல வந்து போறாங்க. அது ஒரு நம்மளுடைய கல்ச்சர் ரீதியா பார்த்தா என்னப்பா ஆவுனா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆவுனா டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முறைகள்ல பார்த்தாலும் கூட சட்டம் நமக்கான அடிப்படை அதிகாரத்தை நமக்கு அதுக்கு கொடுக்கறதுன்னு தான் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி தெரிவிக்க வந்திருக்கேன். ஒரு 7 கிரவுண்ட்ஸ் இருக்கு மேம் அண்ட் சார். சோ அந்த 7 கிரவுண்ட்ஸின் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனைவி அல்லது ஒரு கணவர் வந்துட்டு அந்த திருமண வாழ்க்கையில எங்களுக்கு லீட் பண்ணி போறதுக்கு விருப்பம் இல்லைங்கிறத அந்த 7 கிரவுண்ட்ஸின் அடிப்படையில வந்துட்டு அவங்க டிவோர்ஸ் பண்ணிக்க முடியும். அதாவது இந்து அப்படிங்கிற மதம் ரீதியா இருக்கும் பொழுது இந்து திருமண சட்டம்னு சொல்லுவாங்க. அந்த இந்து திருமண சட்டத்தின் அடிப்படையில வந்துட்டு நம்மளால செக்ஷன் 13 சொல்லுவாங்க, அந்த செக்ஷன் 13B சப் கிளாஸ் பி அடிப்படையில இந்த டிவோர்ஸ் நம்ம கோர்ட்ல வந்து அப்ளை பண்ண முடியும். சோ ஒவ்வொரு மதத்திற்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவோர்சஸ் வந்துட்டு இருக்கும். முஸ்லிமுக்கு அதாவது இஸ்லாமியர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், கிறிஸ்தவர்களுக்கு இந்தியன் டிவோர்ஸ் ஆக்டின் கீழே வந்துட்டு அவங்களால வாங்க முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு, 1955ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்காஸ்ட் மேரேஜ், சோ அந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்றதுக்கான ப்ரொசீஜர், இன்டர்காஸ்ட் மேரேஜ்க்கான வேலிடிட்டி பிளஸ் அதுல வந்துட்டு டிவோர்ஸ், இப்படி எல்லா வகைகளையுமே வந்து பாத்தீங்கன்னா சட்டம் பார்த்து 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 செதுக்கி 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 இன்னைக்கு கடல் மாதிரி நமக்கு எல்லா உரிமைகளையும் எல்லா சட்டத்தையும் கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம எல்லாருமே யோசிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்,
இவ்வளவு சட்டம் இருக்கே, இவ்வளவு உரிமைகள் இருக்கே, எவ்வளவு இடத்துல நம்ம அந்த சட்டத்தை உபயோகப்படுத்தி இருப்போம், எவ்வளவு இடங்கள்ல நம்மளோட குரலை வந்து உயர்த்தி இருப்போம். எத்தனையோ இடத்துல வந்துட்டு நமக்கான அடிப்படை உரிமைகள் இருந்த போது கூட நம்ம தாழ்ந்துதான் போயிருக்கோம். அப்படி தாழக்கூடாது, உங்களுக்கான எல்லா உரிமைகளும் உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் சட்டம் நமக்கு அள்ளி கொடுத்துட்டு இருக்கு. அப்பேற்பட்ட விஷயத்த நம்ம ஏன் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கறதா என்னுடைய எல்லா வகுப்புகளையும் எல்லா விஷயங்களையும் நான் முதல்ல சொல்லக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கும். மதிப்பிற்குரிய பெரியோராகிய உங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப பணிவோடு தெரிவித்துக் கொள்வது என்னன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்துல பல்வேறு வகையான பிரச்சனைகள் ஓடிக்கொண்டுட்டு இருக்கலாம். நமக்கு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விஷயங்கள்ல ஒவ்வொருத்தரை பிடிக்கலாம். இப்படி எல்லாமே இருந்தாலும் இங்க பாதிக்கப்படக்கூடிய அடிமட்ட ரீதியில இருக்கக்கூடிய பாமரனுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு விதம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருச்சு. சோ அவங்களுக்காக தான் சட்டம் நமக்கான பல விஷயங்களை வந்துட்டு எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்க எல்லாம் ரொம்ப பெரியவங்க, நாலேஜபிள்ல ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர்கள், உங்களால பல மாணவர்கள் வந்து படிச்சிருப்பாங்க, பல மாணவர்கள் பெரிய நிலைக்கு போயிருப்பாங்க. இன்னைக்கு அதோ இன்னும் அடுத்த ஒரு கிளாஸ்ல 900வது கிளாஸ்க்கு வந்துட்டு நீங்க போக போறீங்கன்னு சொல்லிருக்கீங்க. அப்ப எத்தனையோ பேரை வந்து நீங்க கடந்து வந்திருப்பீங்க. நீங்க பார்க்கக்கூடிய இடங்கள்ல வந்துட்டு ஏதாவது ஒரு பாமரன் வந்து சட்டம் ரீதியாக அவனுடைய உரிமைகள் வந்துட்டு மறுக்கப்பட்டு அவன் இருந்தா அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கையை கொடுக்க கூட வேணாம், ஒரு குரல்ல வந்துட்டு உனக்கான இவ்வளவு ரெமெடி இருக்குப்பா அப்படிங்கறத மட்டும் நீங்க அவங்களுக்கு சொன்னீங்க, அது போதுங்க. அவங்க பீரிட்டு எழுந்து ஓடுவான் அவனுக்கான உரிமையை வந்துட்டு அவன் அடையிற வரைக்கும். சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நான் பொதுப்பலியா சொல்லிட முடியாது, முழுக்க முழுக்க ஒரு சுயநலம் சார்ந்த ஒரு சமுதாயம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன் தெரியுங்களா? உங்களை மாதிரி இருக்கக்கூடிய வைரங்களால, அங்கங்க ஜொலிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த வைரங்களால இன்னும் பல மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் முன்னோக்கி செல்வதற்கான முக்கிய காரணமா நீங்க இருக்கீங்கிறதா நான் இங்க இருந்து பாத்துட்டு இருக்கேன். மேலும் இந்த சட்டத்தின் அடிப்படையில நான் இன்னும் பல சட்டம்ங்கிறது கடல் மாதிரி இருக்கிறதால இன்னைக்கு நான் வந்து இப்ப பேசுறதுல ஒண்ணுமே ஒரு பாயிண்ட் கூட ப்ரிப்பரேஷன் இல்லைங்க. இது எல்லாமே மனம் ரீதியா நான் பார்த்துட்டு வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகள் தான். நீங்க வந்துட்டு சட்டத்துறை அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹானரபிளான ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஏன் தெரியுங்களா? சட்டத்தால மட்டும்தான், அதுவும் நீதித்துறையால மட்டும்தான் அவங்க பிரைம் மினிஸ்டராவே இருந்தாலும் கூட நிக்க வச்சு கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் நம்மளுடைய சட்டத்துறைக்கு கொடுத்திருக்காங்க. அதனாலதான் இந்த சட்டத்துறை, நிர்வாகத்துறை, இந்த சட்டம் இயற்றுத்துறை, இந்த 3 டிபார்ட்மெண்ட்ஸுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது கிடையாது. 3 டிபார்ட்மெண்ட்டுமே தனித்தனி அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல ஒண்ணு என்னன்னா, சட்டம் இயற்றும் துறை ஒரு தப்பு பண்றாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னா அவங்க 2 பேர்த்தோட தப்பையும் நிக்க வச்சு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு உரிமை சட்டத்துறைக்கு இருக்கு. அப்பேற்பட்ட உரிமையை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்துட்டு சட்டத்துறைக்கு கொடுத்திருக்காங்க. சோ அந்த நம்மளுடைய சட்டம் இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்டு இவ்வளோ ஒரு இன்னுயிர்களை கொடுத்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்ம இந்திய ஜனநாயக ஆட்சி முறைக்காக இன்னைக்கு எவ்வளவு விஷயங்களை வந்துட்டு இன்னைக்கு மையப்படுத்தி வந்திருந்தாலும் கூட இன்னைக்கு நிறைய பேரு ஒரு சின்ன விஷயத்த கூட, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்த கூட அடிப்படையாக அவங்களோட உரிமையை கூட இன்னைக்கு கேட்கறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. அப்படி ஒரு தயக்கம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பேற்பட்ட சட்டத்தை உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய நபர்களை வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களோட உழைப்புகளை வந்துட்டு அவமதிக்கிற விதமா தான் அது அமைஞ்சிருக்குன்னு நான் நினைப்பேன். ஏன்னா இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான சட்டங்கள் இருக்கு. அதுல சார் சொன்ன மாதிரி கன்சியூமர் ஆக்ட், சோ நுகர்வோர் நீதிமன்றங்களா இருக்கட்டும் மற்றும் இந்த நுகர்வோர் சட்டங்களா இருக்கட்டும், ₹1 ஒரு பொருள் வாங்குறாங்கனாலும் அந்த ₹1 உழைப்பை நீங்க கொடுத்திருப்பீங்க, அந்த காசை கொண்டு போய் கடையில கொடுத்திருப்பீங்க. அந்த அந்த ₹1 இருந்தாலும் அந்த உழைச்சு வாங்கக்கூடிய அந்த பணத்துல நம்ம வாங்கக்கூடிய அந்த பொருள்ல ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்குன்னா அதை கேட்கறதுக்கான உரிமைகள் நமக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை அசால்ட்டா கடந்து வந்துடுறாங்க. அதாவது ஒரு பொருளை சாப்பிட்டு அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப உடல் ரீதியா பாதிப்படைஞ்சிருந்தா கூட அந்த பொருளை சாப்பிட்டதால வந்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டு போயிடறாங்க. இல்லைங்க, அந்த பொருளை முதல்ல வியாபார தளத்துக்கு கொண்டு வந்தவன் மேலதான் முதல்ல தவறு, அதை கொண்டு வந்து சேல் பண்றவன் மேல 2வது தவறு. அதை அதை தெரியாம வாங்குறோம் பாத்தீங்களா, இங்க வந்துட்டு நம்ம விக்டிமா தான் நம்ம செயல்படுவோம். அவன் கொடுக்கறான், அவன் அந்த இடத்துல வச்சிருக்கான், அதை வாங்கும் போது என்னன்னா நம்ம விக்டிம் தான். அப்ப அந்த இடத்துல இல்ல நான் அந்த கடையில போய் வாங்கி சாப்பிட்டது என்னோட தப்பு, அதனால எனக்கு இப்படி உடம்பு சரியில்லை நீங்க நினைக்காதீங்க, அந்த பொருள் மீது இருக்கக்கூடிய குறைபாடாலதான் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருக்கு. அப்ப அந்த வகையில நீங்க எதிர்த்து நின்னு கேள்வி கேட்கலாம். நம்மளுடைய கன்சியூமர் ஆக்டின் கீழே நுகர்வோர் குறைதீர் மன்றத்துல வந்துட்டு நுகர்வோர் குறைதீர் நீதிமன்றங்கள்ல வந்துட்டு நீங்க வழக்கு தொடர முடியும். இங்க வழக்கு தொடர்றதுக்கு உங்களுக்கு எந்த வழக்கறிஞர்களும் தேவையில்லை. பெட்டிஷன் எழுதுங்க, கொண்டு போய் நீங்களே கோர்ட்ல வந்துட்டு அதுக்கான ஸ்டாம்பை ஒட்டி நீங்க சப்மிட் பண்ணி நீதிபதி கிட்ட நீங்க சொல்லலாம், இந்த வகையில இந்த பொருளை நான் இங்க வாங்கினேன், இதற்கான ரெசிப்ட் இது, இதற்கான விஷயங்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதை சாப்பிட்டு இதுக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் எனக்கு தான் இருக்கு, இந்த இடத்துல என்னுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கு, இதற்கான தீர்வுக்காக எனக்கான ரெமெடி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நீங்க நேரடியாக நாடலாம் அப்படிங்கிற உரிமையை கொடுக்கறதா கன்சியூமர் ஆக்ட்ல ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருப்பாங்க. அப்ப பாத்துக்கோங்களேன், வழக்கறிஞர் அப்படிங்கறத தாண்டி எல்லா இடத்துலயும் வழக்கறிஞர்கள் இருக்கணுமா அப்படின்னா தேவையில்லைங்க. நீங்க மனித உரிமை ஆணையத்திற்கு போகலாம். மற்றும் நீங்க டிவோர்ஸ் கேசஸ் எடுத்துக்கோங்களேன், வெறும் பெட்டிஷன் போடுறது மட்டும்தான் அட்வொகேட்ஸோட வேலை.
ஜட்ஜ் முன்னாடி நின்னு உங்களோட குறைகளை நீங்க சொல்றது உங்களோட கடமைதான், அது உங்களுக்கான உரிமை. ஏன்னா உங்களுக்கும் இப்ப ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஒரு வழக்கறிஞரால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனா அங்க பாதிக்கப்பட்ட நேரடியாக அனுபவிச்சிருக்கக்கூடிய உங்களால மட்டும்தான் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சோ அந்த வகையில டிவோர்ஸ் ஆக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நீங்களா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சோ நீங்க நினைக்கலாம் என்னமா வழக்கறிஞர் துறையில இருக்கக்கூடிய ட்ரிக் எல்லாம் வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கியே, இது உன்னோட ப்ரொஃபஷனலுக்கு அகெயின்ஸ்ட் அப்படி கிடையாது. எந்த ஒரு ப்ரொஃபஷன் உங்க வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. கேக்குதுங்க. இப்பதான் கேக்குது. அதை தாண்டி இல்ல இதெல்லாம் வந்துட்டு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், இதெல்லாம் வந்துட்டு மத்தவங்க தெரிஞ்சுக்க கூடாது. சாரி, இதெல்லாம் வந்துட்டு மத்தவங்க தெரிஞ்சுக்க கூடாது, இதெல்லாம் மூடி டப்பாக்குள்ள போட்டு திருகி வைக்கணும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் எத்திக்ஸே இல்லைங்க. ஒரு உண்மையான ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படின்னா தன்னிடம் வந்திருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட நபருக்கு முழுமையான நீதியை வாங்கி கொடுக்கறது மட்டும்தான் ஒரு அட்வொகேட்டோட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். இன்னைக்கு அது நிறைய இடங்கள்ல மீறப்பட்டு இருக்கு. அந்த மீறப்பட்ட மறுபடியும் வாய்ஸ் என்னாச்சு? எதையோ டச் பண்றாங்க போல இருக்கு. இல்ல ஏதோ ஆட்டோமேட்டிக்கா இதுவாகுது. இல்ல இப்ப கேக்குது. சார் கால் வந்துருச்சுங்க சார். ஓ ரைட், ஓகே அதுதான். இட்ஸ் ஓகே சார் நான் என்ன எடுத்துக்கணும் சார்? நீங்க பேசுங்க. நீங்க எவ்வளவு நேரம் பேசலாம் நான் கேட்போம். இந்த வகையில பலதரப்பட்ட சட்டங்களையும் பலதரப்பட்ட உரிமைகளையும் வந்துட்டு இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பின் மூலமாக ஒவ்வொரு இடங்கள்லயும் மதிப்புமிக்க பெரியோர்கள் ஒவ்வொரு இடங்களையும் நீங்க கேட்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு காணிக்கை கிடையாது, அது உங்களோட அடிப்படை உரிமை. ஐயோ பாவம் நமக்காக இதை கொடுத்துட்டாங்க, நமக்காக இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்க வேணாங்க. அது இப்ப இன்னைக்கு நம்ம ரேஷன் கடையில போய் ஒரு பொருளை வாங்குறோமே, அது வந்துட்டு எந்த அரசாங்கமோ இல்ல எந்த அரசியல் கட்சியுமே வந்துட்டு என்னுடைய மக்களுக்காக நான் ஃப்ரீயா தரேன்னு கிடையாதுங்க. அது நம்மளோட அடிப்படை உரிமை. வரியை கட்டுறோம். தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, தமிழ்நாடுக்கான வரியை கட்டுறோம், மத்திய அரசாங்கத்திற்கான வரியை கட்டுறோம். அந்த வரிக்கான ஒரு சின்ன ஒரு ரெமிடியா தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ அங்கன்வாடிகள்ல கிடைக்கக்கூடிய, அதாவது ரேஷன் கடையில கிடைக்கக்கூடிய பொருட்களா இருக்கலாம். இங்க எல்லாமே எந்த அரசியலமைப்பு கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா அவங்களோட நிதியில இருந்து கொண்டு வந்து கொடுக்கறது இல்லைங்க. ஒவ்வொன்றும் நம்மளோட கட்டின வரி, நம்மளுடைய வரியில மட்டும்தான் இன்னைக்கு கஜானா நிரப்பப்படுது. அந்த கஜானால இருக்கக்கூடிய பணம் மக்களுடைய செலவுக்காக வருது. அதுல பல்வேறு வகையான ஊழல்கள் நிறைஞ்சு காணப்படுது. அது பெரிய ஒரு கான்செப்ட். அரசியல்னு எடுத்தோம்னா அது இன்னும் ஒரு கொதிகலனா மாறிடும். சோ அதற்கு முன்னாடி இந்த சட்டத்துக்குள்ள மட்டும் நான் பயணிக்கிறேன். சோ இந்த வகையில பாத்துக்கோங்கன்னா ஒவ்வொரு நம்ம மக்களுக்கு செய்யப்படக்கூடிய அரசியல்வாதிகளா இருக்கட்டும் இல்ல அரசியல் கட்சி தலைவர்கள் மக்களுக்கு பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயம் அது நமக்கு சேர வேண்டிய ஒரு அடிப்படை உரிமை. அதை முதல்ல மக்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கணும். இந்த ஜனநாயகத்திற்கு மிக முக்கியமான இந்த எலெக்ஷன் கமிஷன் எடுத்துக்கோங்க, மற்றும் நம்மளுடைய ஓட்டு போடக்கூடிய இந்த உரிமைகள் எடுத்துக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்மளோட இந்தியாவோட எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய நிலையில நம்ம இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். அதுவும் சீனியர் சிட்டிசன்ஸ் நீங்க வந்துட்டு எவ்வளவோ அனுபவங்களை எவ்வளவோ விஷயங்களை வந்துட்டு நீங்க உங்க வாழ்க்கையில கடந்து வந்திருப்பீங்க, பார்த்து வந்திருப்பீங்க, அதையெல்லாம் வந்துட்டு தாண்டி வந்திருப்பீங்க. உங்களோட அனுபவங்கள் ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா சட்ட ரீதியா பொருத்தி பாருங்களேன். அந்த அனுபவங்கள் ஒவ்வொன்றும் சட்ட ரீதியா உங்களோட உரிமைகளை பத்தி தான் உங்களுக்கு அங்க எடுத்து சொல்லிட்டு இருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புது சட்டங்கள் ஏற்றப்பட்டு இருக்கு. அந்த புது சட்டங்கள் வந்துட்டு முதல்ல அடிப்படையில இருந்து எங்க வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கு எடுத்துப்போம். ஒரு சின்ன ஒரு பிரிலிமினரி ஸ்டேஜ்ல வந்துட்டு ஒரு வழக்க வந்துட்டு ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்களுக்கு இந்த போக்சோ ஆக்ட பத்தி ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். போக்சோ ஆக்ட பொறுத்த வரைக்கும் அண்டர் 18 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருமே குழந்தைகள் தான். ரொம்ப நன்றி நாராயணமூர்த்தி சார், ரொம்ப தேங்க்யூ சார். சோ இந்த போக்சோ ஆக்டின் அடிப்படையில பார்க்கும் பொழுது 18 வயதுக்கு குறைவாக இருக்கவங்களா வந்துட்டு சில்ட்ரன்ஸ். அந்த 18 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் பண்றாங்க. மெச்சூரிட்டியே இல்லாம 18 வயசுக்கு கீழே இருந்து போயிட்டு பாத்தீங்கன்னா திருமணம் பண்றாங்க. கண்டிப்பா இந்த வேர்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ஈடுபடுறாங்க அப்படின்னா அவனுக்கு அந்த இடத்துல அவங்க 2 பேர் ஈடுபடுறாங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேருமே அங்க விக்டிம் தான். இதே 18 வயசுக்கு மேல இருக்க ஒரு பொண்ணும் 18 வயசுக்கு கீழே இருக்க ஒரு பையனும் இருந்தா அந்த பையன் அங்க விக்டிம், அந்த பொண்ணு அங்க எதற்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா
ரீதியான துன்புறுத்தக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு சீக்கிரமா நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போக்சோ ஆக்ட் மெயினா கொண்டு வந்திருக்காங்க. முன்பெல்லாம் இந்திய தண்டனை சட்டத்தின் அடிப்படையில 375 ரேப் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருந்தது. 375 376 இதெல்லாமே ரேப் பத்தி சொல்லக்கூடியதுங்க. இந்த செக்ஷனின் அடிப்படையில ஒரு கேஸ் எடுத்து அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெர்ஜினிட்டி செக் பண்ணி யாரால வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணி ஒவ்வொன்னா போறதுக்குள்ள அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கடைசியில நீதி கிடைக்காத ஒரு நிலை கூட இருந்திருக்கு. அதே மாதிரி ஒரு இளம் குழந்தை தெரியாத வயசுல அறியாத வயசுல பண்ணக்கூடிய தவறுக்காக தன்னுடைய பெத்தவங்களோட சேர்ந்து பரிதவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில வந்து பாத்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டு இந்த போக்சோ ஆக்ட வந்து கொண்டு வராங்க. இதோடைய மிக முக்கியமான ஒரு ஸ்பெஷல் என்னன்னா அந்த கேஸ வித்தின் 1 இயர்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும். இதற்காக சிறப்பு நீதிமன்றத்தை நிறுவி இருக்காங்க. இதற்காக சிறப்பு நீதிபதியும் அமைச்சிருக்காங்க. அப்ப இந்த போக்சோ கேஸ பொறுத்த வரைக்கும் உள்ள வரவங்கள அந்த விக்டிம் அந்த குழந்தை பொண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இதன் அடிப்படையில வந்துட்டு கேஸ வந்துட்டு நடத்தி அவங்களுக்கான ரெமிடியை வந்துட்டு அவங்களுக்கான காம்பன்சேஷனோ இல்ல அடுத்தது முறைகள் என்னவோ அது எல்லாமே இந்த போக்சோ ஆக்டின் கீழே 1 வருடத்திற்குள்ள முடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஆக்ட் ரொம்ப ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆக்ட்ல இப்ப நிறைய பனிஷ்மெண்ட் வந்துட்டு ஆட் பண்ணிருக்காங்க. முழுக்க சட்டம் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா என்னென்ன உங்களுக்கு இருக்கு, என்னென்ன உங்களோட அடிப்படை உரிமை, உனக்கு என்னெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்குப்பா, இதெல்லாம் வந்துட்டு உனக்கானதுன்னு அப்படியே அழகா எடுத்து தட்டுல அடுக்கி வச்சிருக்குங்க சட்டம். அந்த நிலையில நீங்க நடுவுல நின்னு பார்க்கும் பொழுது எது உங்களுக்கு தேவைப்படுதோ, எது இந்த இடத்துல குறைபாடா இருக்கோ அதை வந்து நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த தட்டு முக்கியமோ அந்த தட்டை நீங்க தான் தட்டி தூக்கணும். அப்படி தட்டி தூக்கினா மட்டும்தான் அதற்கான முழு பலனையுமே வந்து அனுபவிக்க முடியும். நீதிமன்றம் எதுவும் கண்டுக்கல, நிர்வாகம் எதுவுமே கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்னைக்கு நிறைய குறை சொல்லுவோம், வசைப்பாடுவோம். இதெல்லாம் முடியல. இதெல்லாம் மத்தியில வந்துட்டு எந்த ஒரு நீதிமன்றமும் ஒரு மூலையில பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இல்ல ஒரு பையன் வந்துட்டு அந்த மூலையில இருக்காங்கன்னு எந்த நீதிமன்றத்துக்கும் தெரியாதுங்க. எப்பொழுது நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே இது எனக்கு மிகப்பெரிய ஒரு அநீதி நடந்திருக்கு, எனக்கு இதற்கான ரெமிடி வேணும், எனக்கு இதற்கான பலன், எனக்கு இதற்கான தீர்வு வேணும், நீதி வேணும்னு எந்த ஒரு பெண் எந்த ஒரு ஆண் போய் நீதிமன்றத்தின் முன்னாடி நிக்கிறாளோ அப்ப அந்த நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு ரெமிடியை வந்துட்டு கொடுக்கறதுக்கு முன் வரும். ஆனா அதற்கு கீழே இருக்கக்கூடிய சட்ட பிரிவின்களின் அடிப்படையில அவங்களுக்கான எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்கும் பண்றதுக்கும் நீதிமன்றங்கள் ரெடியா இருக்கும். ஆனா எந்த விஷயத்திலுமே வந்து போய் முன்னாடி நிக்காம நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், சட்டம் என்ன ஒன்னும் கண்டுக்கல, நிர்வாகத்துறை என்னை ஒன்னும் கண்டுக்கல அப்படின்னு நிக்கிறதுல வந்துட்டு இதுல எந்த விதமான பலனுமே இல்ல அப்படிங்கறத என்னுடைய மையமான கருத்தா இங்க அமைஞ்சிருக்கு. சோ இதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது சட்டம் இங்க நமக்கு எல்லா விஷயங்களையுமே கொடுத்துட்டு இருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கறதுல மட்டும்தான் அங்க நம்மளுடைய உரிமை வந்து நிலைநாட்டப்பட்டு இருக்குங்கிறது தான் நான் இந்த வகுப்புல ரொம்ப முக்கியமா சொல்லிக்கிறேன். மை டியர் மோஸ்ட் சீனியர் சார் அண்ட் மேம், ஆல்மோஸ்ட் உங்களோட டைமிங் நான் ரொம்ப எடுத்துக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன். நீங்க பேசலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் கூட பேசலாம், நோ ப்ராப்ளம். ரொம்ப நன்றி. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே கல்வியில சிறந்தவங்க, அனுபவத்துல சிறந்தவங்க. உங்களுடைய சிறந்த பயணத்துல என்னுடைய ஒரு சின்ன ஒரு துரும்பு மாதிரியான இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா தான் நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கு எல்லாம் போயிட்டு நிறைய இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ரீதியான மற்றும் சார் சொல்லிட்டாரு என்கிட்ட மோட்டிவேஷனல் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நீங்க வாயில கூட எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்க எல்லாருமே தான் எங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய நிலையில இருக்கீங்க. சோ ஆனா இங்க இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படின்னா என்னன்னே தெரியாம போச்சு. போறாங்க, லவ் பண்றாங்க, கால்ல விழுந்து கிடக்குறாங்க, அப்பா அம்மாவை மறக்கிறாங்க, படிப்பை தொலைக்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு கடைசியில பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு நாள் கண்ணீர் வடிச்சிட்டு வந்து நிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய பாமரன் பாதிக்கப்படுறான், கொஞ்சம் ஹை லெவல்ல இருக்க அவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. சோ இந்த ஒரு பிம்பத்தை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து களத்துல இறங்கி கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு எல்லாம் போயிட்டு என்னால முடிஞ்ச கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பேச்சாற்றலை பயன்படுத்தி அவங்க மத்தியில இருக்கக்கூடிய பல போலியான பிம்பங்களை வந்து உடைக்கிறதுக்கு நான் முன் வந்திருக்கேன். சோ அதன் அடிப்படையில பண்ணும் போதுதான் பேஸ்புக் இதுல எல்லாம் அப்டேட் பார்த்துட்டு தான் இந்த இதுல வந்துட்டு கூப்பிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ மை டியர் மோஸ்ட் ரெஸ்பெக்டபிள் சீனியர்ஸ், ஒரே ஒரு விஷயம் தாங்க, சட்டம் எல்லா விஷயத்தையுமே நமக்கு இங்க அடுக்கி கொடுத்தாச்சு. ஆனா அதை எடுத்துக்கிறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியில நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஆர்டிகல் 14 இருந்து 19 கூட எடுத்துக்கோங்க. ஒரு மனிதனோட கடமைகள் என்ன, ஒரு மனிதனோட உரிமைகள் என்ன அப்படிங்கறது வந்துட்டு ரொம்ப டீடைலா நமக்கு வந்துட்டு அழகா விளக்கம் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், அந்த நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு கவர்னர் வந்துட்டு ஒரு விஷயத்த மறுக்கிறாரு. அப்ப ஒரு விஷயத்த கவர்னர் மறுக்கிறாரா அப்படின்னா அவருக்கு முதல்ல உரிமை இருக்கான்னு பாக்கணும். உரிமை இருக்கிறான்னா எப்படி பாக்கலாங்க? கவர்னர்னா யாரு, கவர்னரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, கவர்னரோட உரிமைகள் என்னன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அழகா கொடுத்திருப்பாங்க.
ஹைகோர்ட் ஜட்ஜஸ் எடுத்துப்போம். ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜஸை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜஸை வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த முறையில நிர்ணயிக்கிறாங்க. சோ ஒரு எக்ஸாம் நடக்குது, டிஎன்பிசில எப்படி எக்ஸாம் நடக்குது, அதற்கான அடிப்படை அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிற எல்லா விஷயத்தையும் நமக்கு இன்ஃபர்மேட்டிவா தெரியுமே தவிர சட்ட ரீதியா அதற்கான புரிதலை வந்துட்டு நம்ம பாக்குறதுக்கு ரொம்பவே பின்தங்கி தான் நிக்கிறோம். எப்பொழுது ஒவ்வொரு நாட்டுல நடக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் நம்ம சட்ட ரீதியா கனெக்ட் பண்ணி பாக்குறோமோ அப்ப நம்மளும் அதுக்கு வழக்கறிஞர்கள் எல்லாம் படிக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நம்மளும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்ட நிபுணரா மாறலாம். எப்படி மாறலாம்னா அடிப்படையா இருக்கக்கூடிய விஷயங்களை சட்டத்தோட தொடர்பு படுத்தி பார்க்கணும். ஓகே, இன்னைக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு அஃபென்ஸ் நடக்குதுன்னு வைங்க. அந்த அஃபென்ஸா திடீர்னு இப்ப ஒருத்த வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு விஷத்தை கலந்து கொடுக்குறான். அந்த விஷத்தை கலந்து கொடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட உயிர் போகல, ஆனா தப்பிச்சு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காருன்னு ஒரு செய்தி, கிரைம் நியூஸ் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அட்டெம்ப்ட் டு மர்டர், வாட் இஸ் த செக்ஷன், வாட் அட்டெம்ப்ட் டு மர்டர் இன் ஐபிசி அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா 307 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப அட்டெம்ப்ட் டு மர்டர்னா என்ன நீங்க தெரிஞ்சுக்கலாம், அதுக்கான தண்டனைனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அட்டெம்ப்ட்னா என்ன மாதிரியான அட்டெம்ப்ட்ஸ் பண்ணிருக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். சோ அதனால நீங்க இனிமே சந்திக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்ல நீங்க சந்திக்கக்கூடிய இன்னும் மோஸ்ட் சீனியர் அண்ட் ரொம்ப ரெஸ்பெக்டபிளான சீனியர்ஸா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட சொல்லுங்க, சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் சட்டத்தோட தொடர்பு படுத்தி பாருங்க. அப்படி சட்டத்தோட தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் உங்களுக்கே சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கறத அழகா தெரிஞ்சிருங்க. ஒரு எட்டாக்கனியா வந்துட்டு சட்டத்தை நினைக்க வேணாம். சட்டம் நம்மளுடைய வாழ்க்கையோட இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கம் தான் சட்டம். இப்ப மருத்துவத்துறை எடுத்துக்கோங்க. மருத்துவத்துறையில வந்துட்டு எடுத்துக்கிட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் படிக்கிறோம், 5 வருஷத்துக்கு சர்ஜரி எப்படி பண்ணணும், ஒரு சின்ன ஒரு அனலைஸ் எப்படி பண்ணணும், ஒரு பேஷண்ட் கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே 5 ஆண்டுகள் படித்தால் பத்தாது, மறுபடியும் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் இன்னும் ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் எடுத்துட்டு அதை படிச்சு அதுக்கப்புறமேட்டு இந்த மருத்துவத்துறைக்குள்ள வராங்க. ஆனா சட்டத்துறைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சட்டம் அதாவது சட்டம் தெரிஞ்சா மட்டும் போதும். கன்சியூமர் கோர்ட்டா இருக்கட்டும், இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், கண்டிப்பா இதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லா வழக்குகளுக்கும் மன்னிக்கவும், நீங்க ஏரோப்ளேன் மோட்ல போட்டுருங்க. ஓகே சார். ஓகே, எல்லா வழக்குகளுக்கும் இந்த கண்டிப்பா இது வந்துட்டு வழக்கறிஞர்கள் வந்து சொல்லுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா மேக்சிமம் சொல்ல மாட்டாங்க. நான் ஏன் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான எல்லா ரீசனையும் ஆராய்ச்சி பண்ணி இதை ஏன் மூடி மறைக்கணும், இது வெட்ட வெளிச்சமா தான் தெரியணும், இதை ஏன் ஒளிச்சு வைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு நான் ரொம்ப வெட்ட வெளிச்சமா எல்லா மாணவர்கள் கிட்ட தெள்ள தெளிவா சொல்லுவேன். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் மூடி வைக்கிறதாலதான் அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் வருது. நம்மளோட ஐ மீன் இப்ப நீங்க படிச்சுட்டு வந்த காலத்துல நீங்க வந்துட்டு பள்ளி பருவத்தில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப், பிசிக்கல் ரிலேஷன்ஷிப், குட் டச் பேட் டச் இந்த முறைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்துருதுதாங்க. இன்னைக்கு வந்து அசால்ட்டா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரூம் புக் பண்றாங்க. மன்னிக்க வேண்டும், அநாகரிகமான வார்த்தைகள் இல்லை, இது சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலமான ஒரு விஷயம். சோ அந்த ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பை பத்தி இருக்கின்ற இணையதளங்கள் மூலமாக நேரடியாகவும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை அனுபவிக்கிறாங்க. இது பேரண்ட்ஸ் மத்தியில ஏன் பொண்ணு அப்படி இல்லை, ஏன் பையன் அப்படி இல்லைங்கிற அந்த குரல் வந்துட்டு எப்பவுமே ஒழிக்கும். எந்த பேரண்ட்ஸும் விட்டு தர மாட்டாங்க. ஆனா இந்த பெத்தவங்களை பார்த்து வளர்ந்த காலம் வந்துட்டு கண்டிப்பா 80s 90s காலம் எல்லாம் வந்து பெத்தவங்களை பார்த்து வளர்ந்தது, சுற்றம் சூழம் வளர்ந்த காலம் அது. இன்னைக்கு சமுதாயத்தை பார்த்தையும் கைபேசிகளை பார்த்து வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலம், சினிமா காலம். இப்பேற்பட்ட காலத்துல மாணவர்கள் அந்த தவறை பண்றாங்கன்னா அது மாணவர்கள் மீது இருக்கக்கூடிய தவறு இல்லைங்க. ஏன்னா அவங்க சமுதாயத்தை பார்த்து வளர்றாங்க. இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஈடுபடும் போது இது தப்பா சரியான்னு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. கடைசியில அது ஒரு பெரிய பூகம்பமா விடியும் போது, பேரண்ட்ஸ் தலையில வந்து விடியும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படிங்கறது அந்த இடத்துல ஒரு புரிதல் இருக்கும். சோ இந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அழைக்கப்படக்கூடிய இந்த சுய கௌரவம், இந்த சுய மரியாதையும் மற்றும் அதன் கூட சேர்ந்து இந்த சட்டத்தையும் இணைச்சு செயல்படுறானோ அப்பொழுது அந்த மனிதன் வந்து பாத்தீங்கன்னா தெளிவான சிந்தனையோட நடப்பான் அப்படிங்கறதுதான் என்னுடைய ஒரு வலுவான ஒரு கருத்தா இங்க நான் உங்ககிட்ட பதிவிக்கணும்னு ஆசைப்படுறேன். எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் சரிங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ரொம்ப பெருசுங்க. நம்ம இந்தியாவில இன்னைக்கு சைனீஸ்காரன் இருக்கா பாத்தீங்களா, சீனாக்காரன் வந்துட்டு 2020 அப்துல் கலாம் சொல்லிட்டு போனாரு இந்தியா வல்லரசு ஆகும்னு. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2020 இங்க இருக்கக்கூடிய யங் பீப்புள்ஸோட வேல்யூ, அதாவது யங் பீப்புள்ஸோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பவே வந்துட்டு 2020 என் நாடு வல்லரசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் அதாவது அப்துல் கலாம் நம்மை விட்டு மறைந்து போயிருந்தாலும் கூட அவரோட ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மளுடைய காதல இன்றளவுக்கு ஒழிச்சிட்டு இருக்கு. சோ இத வந்துட்டு நம்மளை விட சைனாக்காரன் எப்போ கால்குலேட் பண்ணிட்டான். அதனால என்ன பண்றான்னு தெரியுங்களா, மிக மோசமான அப்ளிகேஷன்ஸ், அதாவது டிக்டாக், பப்ஜி இந்த மாதிரியான மோசமான ஆப்ஸ், இந்த பான் வீடியோஸ் பாக்குறதுக்கான அதுக்குன்னு ஒரு தனியான ஆப்ஸ், டேட்டிங்ஸ்க்கான ஒரு ஆப்ஸ்,
கண்டிப்பா உங்களோட காலங்கள்ல இதெல்லாம் பத்தி நீங்க கேள்வி கூட பட்டிருக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு ஒரு அழகான காலம் அது. இன்னைக்கு கேட்டா இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு, இன்னைக்கு எல்லா விஷயமும் டெவலப் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களோட மனநிலை வந்துட்டு ரொம்ப கீழ்மட்ட நிலையில வந்துட்டு தாழ்ந்துட்டு போயிட்டு இருக்குங்கிறதா என்னோட ஆதங்கமான ஒரு விஷயமா இருக்கு. சோ அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றான், இந்தியாவுக்குள்ள நுழைக்கிறான், இங்க இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு அடிமையாக்க பார்த்திருக்கான். சோ அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்தியன்ஸ் தானே, சும்மா ஒரு 4 பொண்ணுங்க வந்துட்டு அரைகுறையா ஆடினா அதை பார்த்துட்டு 4 பேத்துக்கிட்ட பேசிட்டு அவங்க வந்துட்டு சிந்தனைகளை வந்துட்டு மாத்திக்குவாங்க அப்படிங்கிற பட்சத்துலதான் வந்துட்டு சைனாக்கார இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம நாட்டுக்குள்ள கொடுத்துட்டு இருந்தான். இன்னொன்னு தெரியுங்க, நம்ம நாட்டுல உபயோகப்படுத்தக்கூடிய இந்த மோசமான ஆப்ஸ் எல்லாம் அவன் நாட்டுல பெர்மிஷனே கிடையாது, யூஸ் பண்ணா தூக்கி சிறையில போடுவோம். அப்ப இந்தியன்ஸை பார்த்தா எந்த மாதிரி அவனுக்கு தெரியுது பாத்தீங்களா? நம்மள முடக்கிறதுக்காக இப்ப பாப்புலேஷன்ல இன்னைக்கு நம்ம முன்னாடி வந்துட்டு இருக்கோம். இப்படி வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை அவனால பொறுத்துக்க முடியல. ஐயோ இந்தியன்ஸ் முன்னாடி வந்துட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாடு வளர்ச்சாகாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? எந்த நாடு எந்த ஒரு கெட்ட விஷயத்த கொடுத்தாலும் நம்ம நாட்டுக்கு அதை அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் என்ன பண்றாங்க, பெரியவங்களா இருக்கட்டும் யங் ஜெனரேஷனா இருக்கட்டும், அதை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க, அடிக்ட் ஆயிடுறாங்க. அப்ப நாட்டோட சுய சிந்தனைக்கும் நம்ம நாட்டுக்காக உழைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையே இங்க மறந்துடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா போயிட்டு இருக்குங்கிறது எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மன வருத்தத்துக்கான ஒரு விஷயமா இருந்திருக்கு. எனக்கு மட்டும் கிடையாது, நீங்களும் இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த கடந்து வந்திருப்பீங்க. சோ மறுபடியும் கான்செப்டுக்குள்ள வந்துடுறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட என்போர்ஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு ஆயிடுச்சு. இதன் அடிப்படையில் ஏகப்பட்ட விஷயம் ஆச்சு. ஆனா இதுல எத்தனை நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கறதுதான் கேள்வி. அதனால என்னுடைய மதிப்புக்குரிய எங்களுடைய வழிகாட்டுனர் ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்துட்டு மிக பணிவாக தெரிவிச்சுக்கிறது தான், நீங்க ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சாலும் சரி, ஒரு நியூஸ் பார்த்தாலும் சரி, ஒரு சீரியலே பார்த்தாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்களை கள்ளக்கபடம் இல்லாம அப்படியே நம்ப வேண்டாம், ஆராய்ச்சி செய்யுங்கள். எப்பொழுது அது ஆராய்ச்சி செய்யப்படுதோ அப்பொழுது மட்டும்தான் அதற்கான தெளிவான முடிவு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட ரொம்ப பணிவா சொல்லிட்டு, இவ்வளவு ஒரு அழகான வாய்ப்பு உங்கள் முன்னெல்லாம் நான் பேசுறது வந்துட்டு எனக்கு மிக முக்கியமான வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு தருணம். இத்தகைய இந்த வாய்ப்புக்கு வந்துட்டு முதல்ல சாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நேத்துல இருந்தா எனக்கும் சார தெரியும், இன்னைக்குதான் நேரடியா பாக்குறேன். ரொம்ப ஒரு அழகான ஒரு அமைப்பை கூட்டி இன்னைக்கு வந்துட்டு வெறும் வெற்று கதைகளை பேசிட்டு அப்படியே ஓட்டிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு மத்தியில உன்னதமான ஒரு உரிய சேவையை பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய தலைச்சிறந்த வணக்கங்களை வந்துட்டு நான் இங்க உரித்தாக்கிக்கிறேன். இந்த வகுப்பை வந்துட்டு கவனிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு ரெஸ்பெக்டபிள் சீனியர்ஸ்க்கு வந்துட்டு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏதாவது உங்களுடைய பிள்ளையா நினைச்சு ஏதாவது தவறுதலா ஏதாவது ஒரு கருத்து இருந்ததுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். ஒரு கை தட்டலாம், எல்லாரும் மைக் ஆன் பண்ணிட்டு கை தட்டுங்க. அருமை அருமை அருமை, எக்ஸலன்ட். ரொம்ப படபடன்னு அதாவது நாங்க எதிர்பார்த்த உங்களை பார்த்த உடனே எல்லாரும் சின்ன பொண்ணுனாங்க, இப்ப இனிமேல் சொல்ல மாட்டாங்க. அதாவது அந்த மெச்சூரிட்டி இருக்கு, ஒரு டாக்ல மெச்சூரிட்டி இருக்கு, அந்த அந்த கிளாரிட்டி இருக்கு, வாய்ஸ் கிளாரிட்டி இருக்கு, ஒரு அத பாடி லாங்குவேஜ்ல நல்ல அந்த தைரியம் இருக்கு. சரி, ஒரு வக்கீல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன லாயருக்கு என்னெல்லாம் வேணுமோ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வச்சிருக்கீங்க. தட் இஸ் அட்வான்டேஜ். அது வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த். இட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அருமையா பேசுனீங்க, ரொம்ப அருமையா பேசுனீங்க, நல்ல விஷயங்களை பேசுனீங்க, நிறைய செய்திகளை சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க டீம்ல எல்லாருமே பேசணும்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் நிறைய பேசினா அவங்களுக்கு டைம் கிடைக்காது. மகிழ்ச்சி. நம்ம தனியா பேசுவோம், மறுபடியும் பேசுவோம். வாங்க ஒருத்தரா பேசலாம். யாரெல்லாம் சார்? நான் முதல்ல பேசிடுறேன். சார் பேசுங்க. கொஞ்சம் போகணும். அதாவது இந்த 1001 படத்துல வந்து மனோகர் வந்து எம்ஜிஆருடைய பேச்ச கேட்டுட்டு இவர் வாயிலிருந்து வெளிவரும் வாட்ட சாட்டமான வார்த்தைகள் அப்படின்னு ஒரு வாசகத்தை உபயோகப்படுத்துவார். அந்த வாசகத்துக்கு சரியான பெண்மணி இந்த வழக்கறிஞர் நீலாவதி. இதை விட ஒரு வாட்ட சாட்டமான வார்த்தைகள், அதாவது நான் காட்டாற்று வெள்ளம் சொன்னேன், நிஜமாவே வந்து இவ்வளவு ஃப்ளோ தெளிவா, இவ்வளவு ஸ்பீடு, எக்ஸலன்ட்மா. உங்களுக்கு ஒரு பிரைட் கேரியர் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அஹெட். மிகப்பெரிய கேரியர் இருக்கு உங்களுக்கு. எக்ஸலண்டான கேரியர் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. நீங்க சேனலைஸ் பண்றது உங்க பொறுப்பு, எப்படி போகணும் அப்படிங்கிறது உங்க பொறுப்பு. எக்ஸலண்ட். நீ இப்படி ஒரு சட்டத்தை பத்தி ஒரு அற்புதமான ஒரு விழிப்புணர்வு, அதாவது எந்த விதமான குறிப்பும் இல்லாம நீங்க சொன்னதா சொல்றீங்க. ரொம்ப அருமை. அதாவது இது எனக்கு ரொம்ப குறைந்த நேரம் இருந்தது, நல்ல வேளை வந்து கலந்துக்கிட்டேன். உங்களுக்கு உங்களுடைய வாழ்வு சிறப்புற அமைய எங்களது நல்வாழ்த்து.
நீங்க மேல போகும்போது நாங்க நினைச்சு இவங்க MOMTN வந்து பேசுனாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். நீங்க மேலும் சிறக்க என்னுடைய நல்வாழ்த்துமா. நன்றி, மிக அற்புதம். நன்றி சார், நன்றி சார். நாராயணன் சார் வாங்க. ஓகே, பாருங்க பாப்போம். ஓகே, சிவகுமார் சார் வாங்க, வணக்கம் வணக்கம். பேசுங்க பேசுங்க. மைக் ஆஃப் ஆயிடுச்சு உங்களுது. இளம் வழக்கறிஞர் நீலாவதிக்கு என்ன பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அருமையான பேச்சு, அருமையான சொற்பொழி. இந்தியன் பீனல் கோட், இந்திய நம்ம கான்ஸ்டியூஷன் எப்படி ஆரம்பிச்சதுன்றது பத்தி நீங்க ஆரம்பிச்சு பிரமாதமா சொல்லிட்டு வந்தீங்க. ரொம்ப அருமையா சொல்லிட்டு இருந்தீங்க. சூப்பர், என்ஜாய் இட். என்னுடைய சட்ட பையன், நான் நீதி கட்டு ஆரம்பித்தது 80களில் ஆரம்பித்தது. நான் ஒரு அரசு பணியாளர். அப்பொழுது எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் எல்லாம் சஃபர் ஆகிறது பார்த்து ஒரு ஒர்க்கருக்காக ஒரு வக்கீல் கிட்ட போனேன். அங்க ஆரம்பிச்சது என்னுடைய பையன் 80களில். அவருக்கு வேண்டிய பணப்பலனும் அவருக்கு வேண்டிய உரிமைகளையும் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் என்னுடைய பயணம் தொடருது. அந்த வக்கீல்கள் மூலம் அறிமுகமாகி என் மகளை நான் வக்கீலுக்கு படிக்க வைத்து ஒரு வக்கீல் ஆக்கியிருக்கு. இன்னைக்கு ஒரு லாயர், என்னுடைய மருமகன் ஒரு லாயர். எனக்கு இப்பொழுது ஹைகோர்ட், சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜியா இருக்காங்க. அந்த அளவுக்கு என்னுடைய சட்டம் நீதி கேட்டு ஒரு ஒர்க்கருக்காக ஆரம்பித்த பயணம் 80களில் என் மகளை வக்கீலாக்கினேன். அவருக்கு வக்கீல் கணவராக அமைந்தார். அவருக்கு பொழுது நீதிபதியா இருப்பார். எனக்கு கிட்டத்தட்ட 10 வக்கீல்கள் எனக்கு அறிமுகம். பல நண்பர்கள் இருக்கார்கள், நீதித்துறையில் இருக்காங்க. இருந்தாலும் சட்டம் போராடிதான் போராடும். சாதாரணமா கிடைப்பதில்லை. ஒரு ஒர்க்கருக்கு ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் 2-3 ஒர்க்கருக்கு ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அரசு பணியிலே இருந்துகிட்டு என்னோட பணிபுரிந்தவர்களுக்கு அநீதி கிடைக்கும் போது அவங்களுக்காக போராடினேன். மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்காக போராடி இருக்கேன். 50,000 ரூபாய் 1 லட்சம் 2 லட்சம் வாங்கிட்டாரா, அதுக்காக போராடி என் மகன் லாயர் என்ற முறையில இலவசமாகவே அவர்களுக்காக ரிக்வெஸ்ட் போட்டு வாங்கி 20 பேர்களுக்கு மேல் ஓய்வு பெற்ற என்னுடைய நண்பர்களுக்கு நீதி தாமதமானதால், கிடைக்க வேண்டிய பணம் தாமதமானால் கேட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். போன ஜனவரியில ஒரு பிரமாதமான ஒரு ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்கேன் 2 நண்பர்களுக்கு. அதன் மூலம் 4 நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொருவருக்கும் 20 லட்சம் பண லாபம் அளவுக்கு ஒரு கேஸ் எடுத்து 10 வருஷம் போராடி இருக்கு. இதுக்கு யாரும் எங்க தன்னெல்லாம் வர மாட்டாங்க, டாக்டர் வர மாட்டாங்க, யாரும். என்னுடைய சொந்த முயற்சி தான். என்னுடைய வக்கீல் மூலமா தான் போனது. இப்படி எல்லாம் வாங்கி கொடுத்துருங்க. ஆனாலும் சட்டம் கோர்ட்ல போய் நீதி வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. போராடு வேணும், அமைதி வேணும், பொறுமை வேணும், இதுக்கு மேல தொடர் முயற்சி வேணும். இளம் வழக்கறிஞர் நீலாவதி சிறப்பான பேச்சு, வாழ்த்துக்கள். நல்ல எதிர்காலம் இருக்கிறது, மேன்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி வழங்குகிறேன். நன்றி சார். நன்றி ஸ்டீபன் சார். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி 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 சார். சாந்தி பேசுங்க. குட் ஈவினிங் நீலாவதி. குட் ஈவினிங் மேம். இப்போ நம்ம இந்த ஜெனரல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹையர் லெவல்ல இப்போ நம்மளோட அந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இப்ப சொல்றது இதெல்லாம் வந்து அதாவது ஓவராலா ஒரு இதுல நடக்கிற அந்த விஷயத்துக்கு மட்டும் நம்ம இப்ப இதெல்லாம் இது பண்ணுவோம். டே டு டே லைஃப்ல ஒவ்வொருத்தரும் ஃபேஸ் பண்ற அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ்க்கு அதை எப்படி எடுத்துட்டு போறது, எப்படி வந்து இது பண்ற, அதுக்கெல்லாமும் இருக்கா அதுல? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ யுஎஸ் போனேன். ஸோ இப்போ நானும் ஹஸ்பண்டும் வந்து KLM அந்த ஏர்லைன்ஸ்ல வந்து புக் பண்ணணும். இதுக்கு முன்னாடி போகும்போதெல்லாம் வந்து அது வந்து எனக்கு தெரியாது. நான் ஸ்டாண்டர்டா இருக்கிற அந்த இதுல நம்ம இப்போ எமிரேட்ஸ் அதெல்லாம் போனோம். இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம்ஸ் வந்ததில்லை. ஸோ KLM வந்து அதுவும் இப்போ புதுசா ஃபர்ஸ்ட் டைம் அந்த இதுல நான் டிராவல் பண்றேன், அதை பத்தி எனக்கு தெரியாது. ஸோ நாங்க இப்ப போகும்போது ஆம்ஸ்டர்டாம் போயிட்டு ஆம்ஸ்டர்டாம்ல இருந்து ஹியூஸ்டன் போனோம். சரிங்களா? அப்போ ஆம்ஸ்டர்டாம் போனோம். இங்க இருந்து பெங்களூர் போயிட்டு, பெங்களூர்ல இருந்து ஆம்ஸ்டர்டாம் போயிட்டு, ஆம்ஸ்டர்டாம்ல இருந்து நாங்க வேற இன்னொரு ஃபிளைட் எடுத்து திருப்பி இதுக்கு போனோம், ஹியூஸ்டன். அப்போ அதுக்கு பாத்தீங்கன்னா ஃபேர் அதெல்லாம் வேற எல்லாமே ஃபிளைட் ஃபேர் எல்லாம் அதிகம். அண்ட் ஃபிளைட்ல வந்து நாங்க அங்க போய் ஆம்ஸ்டர்டாம்ல இறங்கினோம். நெக்ஸ்ட் ஃபிளைட் பிடிக்கணும்.
நீங்க இப்ப இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போகும்போது இப்ப எவ்வளவு சீனியர் சிட்டிசன் பீப்புள் இருப்பாங்க. ஈவன் இப்போ நாங்க 2 பேரும் வந்து டிராவல் பண்ணும்போதே கூட எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்னு போக முடியாது இல்லைங்களா, சாப்பிடுறதுக்கு எல்லாத்துக்கும். ஆமாங்க. அங்க போயிட்டு அங்க பிரேக் வந்து அவ்வளவு ஒரு 2-3 hours ஆகுது இருக்கும் மினிமம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபிளைட் ஏறுறோம். ஃபிளைட்ல ஏறி சரிங்க உட்கார்ந்தோம். அடுத்த சரிங்க அங்க உட்கார்ந்த பிறகு ஏன்னா அந்த டைம் ஜோன் எல்லாம் மாறிட்டு பசி எடுத்துருச்சு. நம்ம ஃபிளைட்ல ஏறினோடனே நமக்கு எப்படியும் ஃபுட்டு கிடைக்கும், அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த ஃபிளைட்ல சரிங்க ஏறி உட்கார்ந்து அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண பிறகு வந்து ஃபிளைட் வந்து கேன்சல், எல்லாம் இறங்கிட்டோம். அவ்வளவு பேர் இருக்காங்க. அது அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியாது. இப்ப நான் ஒரு தனியா ஒரு ஆள் இருந்தேன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த இடத்துல இருந்துட்டு எனக்கு எவ்வளவு கஷ்டம் சொல்லுங்க. ஆமா எனக்கு மேம். வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த கியூல நின்னுட்டு எனக்கு மயக்கம் வருது, பசி எடுக்குது, ஒன்னும் வாங்கி சாப்பிட முடியல. அங்க எதுவுமே அவைலபிலிட்டி இல்ல அந்த ஏர்போர்ட்ல. அண்ட் கேஎல்எம் வந்து irresponsible பர்சன் வந்து ஒண்ணுமே வந்து அதை இது பண்ணிக்கவே இல்லை. அவ்வளோ நேரம் கழிச்சு எங்களோட டேர்ன் ஒரு 2 hours மேல அதுக்கப்புறம் அவனை அப்ரோச் பண்ண முடியுது. அவன் அதுக்கப்புறமா எங்களுக்கு ஒரு இதை கொடுக்குறான். இது ஒரு ஃபிளைட் வந்து என்னன்னா டைரக்டா திருப்பி நாங்க ஹியூஸ்டன் போறதுக்கும் இல்லை, வேற எங்கேயோ வாஷிங்டன் போயிட்டு அங்க ஸ்டே பண்ணி அடுத்த நாள் ஃபிளைட்டு அது இன்னொரு இடத்துக்கு போய் திருப்பி அங்க. இப்போ நான் இவ்வளோ வந்து நான் இப்ப தனியா ஒரு சிங்கிளா ஒரு ஆள் மாட்டி இருந்தேன்னு வச்சுக்கோங்க. அங்க 2 பேர் சேர்ந்து இருந்து கூட எங்களால அதை இது பண்ண முடியல. அப்படியெல்லாம் பண்ணி நாங்க வந்து அடுத்த நாள் 1 day டிலேல வந்து அங்க நாங்க வீடு வந்து ஹியூஸ்டன்ல சேர்றோம். எங்களோட லக்கேஜ் வரல. 1.5 months வரைக்கும் எங்களுக்கு வந்து லக்கேஜ் வரல. அதுல அவரோடது மெடிசன் இருக்கு, அதெல்லாம் நாங்க அங்க யூஎஸ்ல வந்து வாங்க முடியாது. நாங்க போய் ஒரு டாக்டரை பார்க்க முடியாது. எங்களுக்கு இந்தியன் மெடிசனை எடுக்க முடியாது. இப்ப நாங்க இப்ப எவ்வளவு வந்து சஃபர் ஆயிருக்கோம்னு பாருங்க. அப்போ திரும்பி அவரு கிளம்பி போற வரைக்கும் ட்ரெஸ்ஸஸ், அதுல இருக்கிற மெடிசன்ஸ் அதெல்லாம் நிறைய அதெல்லாம் வரவே இல்லைங்க. அதுக்கு அப்புறமா வந்தது. ஆனா என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க டேமேஜ், இது கிளைமேட்லாம் அந்த பேகேஜ் வந்த உடனே அது எல்லாமே ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. அப்புறம் அது வேஸ்ட், அவரு கிளம்பி போயாச்சு. நான் 6 months கழிச்சு திருப்பி நான் வரேன் ஏர் பிரான்ஸ். அங்க வந்து பாரிஸ் வந்துட்டு பாரிஸ்ல இருந்து வரேன். ரிட்டர்ன் வரும்போதும் அந்த பிளைட்ல ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் கொஞ்சம் ஏதோ வச்சுக்கிட்டேன். கேள்விக்கு வந்துருங்க. நீங்க உங்க கேள்விக்கு வந்துருங்க. உங்க கேள்வி என்ன என்னன்னு கேட்க வரீங்க? என்ன அதுதான். கேட்க வரீங்க? சோ நான் இப்ப அது மாதிரி வந்தேன். திரும்பி வரும்போதும் என்னோட பேகேஜ் வந்து வரல. சரிங்களா? இப்போ நான் இப்ப அதுக்கு எப்படி வந்து நான் என்ன பண்ணோம், நான் கம்ப்ளைண்ட் வந்து என்ன பண்ணேன், இது பண்ணேன், கம்ப்ளைண்ட் எழுதி அந்த ஹையர் அபிஷியல்ஸ் கேஎல்எம்ஸ் எல்லாம் போட்டேன். நோ ரெஸ்பான்ஸ், யாருமே ஒண்ணுமே பதில் சொல்லல. இப்ப ட்விட்டர்ல சரின்னு நான் அதை ஒரு இதை எடுத்து போட்டிருக்கேன். அந்த இப்போ நம்ம ஒரு இது இருக்கு, சட்டம் இருக்கு, நம்ம கேட்கணும் அப்படின்னு நீங்க இப்ப சொல்றீங்க. நம்ம கேட்டோம், அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளும் இல்லைன்னா ஈவன் இது வந்து எல்லா இதுலயும் நடக்குது, எல்லா இடத்துலயும் இருக்கு. சட்டம் இருந்ததுனால என்ன பிரயோஜனம்? நம்ம வந்து எல்லாராலையும் அதை டைரக்டா போய் அப்ரோச்சும் பண்ண முடியல. அதுக்கு ப்ராப்பரா போய் நம்ம இது பண்ணாலும் நமக்கு ரெஸ்பாண்ட் இல்லை, அதுக்கு வந்து பதிலும் இல்லை. ஆனா யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க நாங்க இது மாதிரி பண்ணோம், எங்களுக்கு இது கிடைச்சிருச்சு அப்படின்னு. அதுக்கும் ஒரு ஆள் தெரிய வேண்டியது இருக்கு, அதுக்கும் ஒரு உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் வேண்டியிருக்கு. உங்களுக்கு டைரக்டா அந்த பர்சனை தெரிஞ்சிருக்கணும், அவங்க மூலியமா போகணும், அப்படியெல்லாம் இருக்கு. அப்ப அதுக்கு ஏதாவது இருக்கா உங்களுக்கு? மேடம், நம்ம இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ப்ரிலிமினரி ஸ்டேஜ்ல ஒண்ணு ட்ரை பண்ணிருக்கீங்க. சோ ஒரு சின்ன லெவல்ல சட்டம் என்ன சொல்லுன்னா, ஒரு சின்ன லெவல்ல ஒரு விஷயத்த வந்து நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்காது. அதுக்கு அடுத்தபடியா இப்போ ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டருக்கு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்பெக்டர் எஃப்ஐஆர் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தபடியா எஸ்பி லெவல் போலாம். எஸ்பி எடுக்க முடியாது அப்படின்னா நீங்க மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போலாம். மேஜிஸ்ட்ரேட்டோட டைரக்ஷனோட உங்களால அந்த எஃப்ஐஆர் வந்து போட முடியும். சோ அதே மாதிரி இந்த சேவை சார்ந்த இந்த குறைபாடுகளுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கன்சியூமர்ல வந்துட்டு நீங்க கேஸ் போட முடியும். சோ கன்சியூமருக்கு வரும்போது நீங்க ஃபர்ஸ்ட் அப்ரோச் அங்க நீங்க பண்ணிருக்கீங்க, அவங்களோட சேவை வரியிலேயே நீங்க பண்ணிருக்கீங்க. சேவை குறைபாட்டு மையம்னு அவங்க வச்சிருப்பாங்க. அதுல நீங்க பண்ணி அவங்க வந்துட்டு அதை எடுத்துக்கல அப்படிங்கிற பட்சத்துல அதை நீங்க ஒரு கம்ப்ளைண்டா எடுத்து நீங்க கன்சியூமருக்கு வர முடியும். சோ ஒவ்வொரு கேஸுக்கும் அதற்கேத்த மாதிரி ஜூரிசெக்ஷன்ஸ் இருக்கு மேடம். அதற்கேத்த மாதிரி தலைமை அதிகாரங்கள் இருக்கு. அந்த அதிகாரத்திகள் மூலமாக அப்ரோச் பண்ண முடியும். ஆனா நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்னா பெரிய ப்ரிலிமினரி ஸ்டேஜ்ல வந்துட்டு அந்த ஒரு விஷயம் நமக்கு நடக்கல அப்படின்னா இது நடக்கல, இது இதோட அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதோட ஷட் டவுன் பண்ணிடுறோம். பட் அதற்கு அடுத்தபடியா இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் அப்ரோச் போகும்போது மட்டும்தான் அதற்கான ரெமிடிஸ் வந்து கிடைக்கும். இங்க வந்து ஃபால்ட் வந்துட்டு சட்டம் கிடையாது மேடம், அந்த நிர்வாகத்துல இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்துறை அதிகாரிகள்
அதற்கு மேல போக முடியாம உங்களை டம்ப் பண்ணி இருக்கக்கூடிய அந்த அபிஷியல்ஸா தான் இருப்பாங்க. சட்டம் என்னன்னா யாரு வேணாலும் இருக்கலாம். 1வது கூட படிக்காத ஒரு மனிதன்ல இருந்துட்டு பிஹெச்டி முடிச்ச வரைக்கும் சட்டம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பார்க்கும். அப்ப அங்க 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 போறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வருதுன்னா அதுக்கு காரணம் லா கிடையாது மேடம். அந்த லாவை நம்ம பயன்படுத்த விடாம பண்ணக்கூடிய அந்த அதிகாரங்கள் தான், அந்த அதிகாரத்துவம் தான் அதற்கு மிக முக்கியமான காரணமா அமைஞ்சிருக்கு மேடம். சோ அந்த அதிகாரத்துவத்தின் மீது மேலும் நீங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட்டை வச்சு யார் உங்களை வந்துட்டு பிரேக் பண்றாங்களோ அவங்களையும் சேர்த்து நீங்க கம்ப்ளைண்ட்டை மறுபடியும் அடுத்த நிலைக்கு கொண்டு போகும்போதுதான் அதற்கான ரெமெடி கிடைக்கும் மேடம். சட்டம் திறந்த நிலையில இருக்கு, ஆனா அதை கொண்டு போறதுக்கான இந்த ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க சொல்றது உண்மையாலுமே உண்மைதான். இந்த கேஸ் வந்து நம்ம ஆக்சுவலா கன்சூமர் கோர்ட்ல போட்டா ஈஸியா வந்துரும், கொஞ்சம் டைம் எடுக்கும், ஈஸியா போடலாம். பட் முதல் ஸ்டெப் தான் நீங்க எடுத்திருக்கீங்க, அடுத்த ஸ்டெப் போயிட்டா உங்களுக்கு ஈஸி ஆயிடும். பார்ப்போம், அது தனியா பேசுவோம் நம்ம. மகிழ்ச்சி. வேற யார் பேசுறது? செல்வா பேசுறீங்களா? வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் மேடம். ரொம்ப 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 அருமையா இருந்தது, நிறைய தகவல்கள் கிடைச்சது. ரொம்ப நல்லா நெரேட் பண்ணீங்க, ஒரு லேமேனுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இது திரும்ப திரும்ப நீங்க சொல்றதுல எங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, சட்டத்தை வந்துட்டு அணுகிறதுக்கு சட்டம் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, தெரிஞ்சிருந்தா போதும் அப்படின்றது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவலா இருக்கு. ஆனா இது எப்படி இருக்குன்னா, ஒரு சாமானியமான மனிதன் வந்துட்டு இதுக்கான நேரத்தை ஒதுக்கி பண்ணுவானான்றது தான் இங்கே எப்பவுமே ஒரு சேலஞ்சாக இருக்கு. அதுதான் இங்கே பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா அதுக்கான நேரத்தை ஒதுக்குனா அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கான வாழ்வியல் வந்து பெருசாக பாதிக்கப்படுது. அது அது நானும் நிறைய முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சரி போய் தொலைங்கடான்னு விட்டுட்டு வந்திருக்கோம், அந்த மாதிரியும் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுக்கான நேரத்தை ஒதுக்கிறதுக்கு நம்ம சரி அவன் இப்படி தான் இருப்பான், அவனை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. தவிர இங்கே இவங்களை திருத்துறதுக்காக நம்ம இல்லை அப்படின்றது தான் கடைசியாக நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் உங்களை மாதிரி இளைஞர்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணாலோ இல்லை ஒரு சோஷியல் சர்வீஸாவோ இல்லை வந்துட்டு எதையும் எதிர்பார்க்க மாட்டோம், எங்களுக்கு உள்ளே வந்து எதுவும் ஹிடன் அஜெண்டா இல்லை, எங்ககிட்ட வந்தால் நாங்களும் வந்து ஒரு ஒரு 4-5 முறைக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நாங்களும் எங்களுடைய வேலையை காட்டுவோம் அப்படின்ற மாதிரி இல்லாத மனிதர்களாக இருந்தாங்கன்னா மேபி லேமேன்ஸுக்கு வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு காமன் மேன் வந்துட்டு அதை நோக்கி போவான்னு என்னோட அந்த சிந்தனையாக இருக்குது. அதுதான் நான் பார்க்குறேன் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும். ஏன்னா எங்கே போனாலும் திரும்பவும் அவங்களும் ஒரு ஹுக்கு வைக்கிறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு. என்னோட எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா அப்படின்றது. அப்போ வந்துட்டு திரும்பியும் இவனும் அப்படிதானா சரி போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவங்க வெளில வந்துடுறாங்க, சரி போ விட்டு கொடுத்துட்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற வழி கிடையாது, இவங்ககிட்ட போராடுறதுக்கான சந்தர்ப்பமும் பலமும் அவங்ககிட்ட கிடையாது. அதுதான் உண்மை. ஒரு விதத்துல பயம் சொல்லலாம், ஒரு விதத்துல வந்துட்டு நமக்கு எதுக்கு பிரச்சனை ஒதுங்கி போகலாம். இப்படிதான் இருக்கு இன்னைக்கு இருக்க சமுதாயத்துல. இதுக்கு என்ன தீர்வுன்னு தெரியல. இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஆன்லைன்ல கொண்டு வரலாம். இப்போ இமீடியட்டா வந்துட்டு கிடைக்கிற சொல்யூஷன்ஸ் எல்லாம் இப்போ கன்சியூமர் ரைட்ஸுக்கு இது வாங்குறேன், இது பிரச்சனை எனக்கு இது, அது வந்துட்டு ஒரு ஆதார் கார்டு இருக்குது இன்றைக்கி எல்லாமே. ஸோ ஆத்தென்டிகேட்டடாக போய் அதில் போய் ரிப்போர்ட்டை போட்டு அதில் போட்டால் அப்படியே ஆன்லைன்லேயே சொல்யூஷனாக கொடுத்துடலாம், சட்டத்தை ஆன்லைன்லேயே கொடுத்துடலாம் சொல்யூஷனாக. இதுக்கு போய் நான் கோர்ட்டு கேட்டுன்னு ஏறிட்டு அவஸ்தைப்பட வேணாம், ரைட்? இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு உங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து முன்னிறுத்தி கொஞ்சம் இந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சம் சட்டம் வந்துட்டு ஒரு சாமானிய மனிதனுக்கும் போய் சேரும்னு நான் நம்புகிறேன். அதர்வைஸ் நல்லா இந்த வயசில் வந்துட்டு நீங்கள் சமுதாயத்துக்காகவும் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்காகவும் நீங்கள் பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரு ஹோப்பை கொடுக்குது எங்களுக்கு. உங்களை மாதிரி நிறைய பேர் வரணும், உங்களுடைய கேரியர் நல்லா இருக்கணும். ரொம்ப வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஒரு பதில் சொல்றேன் சார், செல்வா சார், ஒரு பதில் சொல்றேன் சார். சார் ஸ்ரீபன் சார், சாரி பண்ணிட்டு இருக்கேன். வீட்டுல இருக்கிற மேஸ்திரி குளத்துக்காரரு பையன் காலையில வர்றாரு, சார் என் பையன் வரல கட் ஆயிடுச்சு சார், பிரிண்டிங் பிரஸ்ல நைட் டியூட்டி போனா சார், பிரிண்டிங் பிரஸ்ல கட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அந்த ஓனர் அட்டன் கூட பண்ண மாட்டாங்க சார், நாங்க தான் போயிருக்காங்க. உடனே made a complaint to the local police station. They refused to take my complaint because printing press man was a big man. Then முதல்ல நீ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லிட்டு அந்த பையனுக்கு வேண்டி முதல் உதவி பண்ண சொல்லிட்டு எஃப்ஐஆர் போட சொல்றேன். எஃப்ஐஆர் போட்டதுனால அந்த மேஸ்திரி குளத்துக்காரன் வந்து போலீஸ்காரன் மிரட்டுறான். இதையே மீறி he is coming for compromise. 5-10 கொடுத்து முடிக்கலாம்னு பாக்குறான். Nothing doing. It's a big mistake. நீங்க ஓவர் டைம் ஒர்க் பண்ணிருக்க, நைட்ல வேலை செஞ்சிருக்க, அவசரமான பிரிண்டிங் பிரஸ்ல வரல விட்டா வரல, எந்த வயதா ஒரு வரல கட் ஆயிடுச்சு, பிக் டேமேஜ் போட்டு லேபர் கோர்ட்ல இழுத்து அடிச்சாங்க. அங்கேயும் நடக்கல. அந்த மேஸ்திரியை விடல, நானும் விடல. ஐ ரோட் கம்ப்ளைண்ட் டு த சிஎம் செல்.
பர்சனல் ஐ எம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ரிட்டையர்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, என் மேசரிக்கு பையனுக்கு இப்படியா இருக்கு, நீதி கேட்டு போராட்டம், லேபர் கோர்ட்ல நியாயம் கிடைக்கல அப்படின்னு சிஎம் செல்ல இருந்து லேபர் கோர்ட்டுக்கு ஒரு டைரக்ஷன், எனக்கு ஒரு காப்பி. லேபர் கோர்ட் என்ன கூப்பிடுறான், கூப்பிட்டு ஐ காட் ஏ காம்பன்சேஷன் ஆஃப் நியர்லி மோர் தென் 50,000 ஃபார் தட் பாய். இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட், போதாது, இன்னும் நிறைய வாங்கியிருக்கணும். போராட வேண்டியது, போராடணும், விடாமுயற்சி வேணும், விட்டுடக்கூடாது. போலீஸ் மிரட்டுறானுங்க, அந்த பிரிண்டிங் பிரஸ் மிரட்டுறான். இன் ஸ்பைட் ஆஃப் தட் அந்த என் வீட்டு குளத்துக்காரன், என் வீட்டு மேஸ்திரிக்காக நான் போராடணும். இது ஒரு இன்சிடென்ட். இப்படி போராடி தான் வாங்கி தர வேண்டியது, இல்லைனாக்கா அப்படியே விட்டுருப்பானுங்க எல்லாம். இல்ல அது முக்காவாசி அப்படிதான் நடக்குது. வாங்க அமுதா மேடம், வாங்க பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா நீலாவதி, வணக்கம். ஒரு இளம் தலைமுறையினர் ஒரு கையில ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு வந்த மாதிரி அந்த கடைசி நேரத்து பேச்சதான் நான் கேட்டேன். அப்படியே அற்புதமா இருந்தது. இந்த மாதிரி இளைஞர்களை தானே இவரு விவேகானந்தர் கேட்டாரு, அப்துல் கலாம் கேட்டாரு. அந்த மாதிரி நீங்க வந்திருக்கிறது ஒரு புது விடியலை எங்களுக்கு காட்டுது. ஆனா எனக்கு கூட இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த சீன அரசாங்கம் தடை பண்ணி இருக்கிறத ஏன் இந்திய அரசாங்கம் தடை பண்ணல? இது நம்ம கையில இல்லாத, நம்ம கைமீறிய செயல்களை செய்ய வேண்டியவங்களை எது கட்டுப்படுத்துது? ஏன் அவங்க எல்லாம் அப்படி இருக்காங்க? இப்ப நீங்க சாமானியர்களுக்கு சொல்லிட்டீங்க சட்டங்களை பத்தி, அப்ப மேல இருக்கிறவங்க எல்லாம் சட்டத்தை மீறி மீறி நடக்கிறாங்களே, அப்ப அவங்களெல்லாம் யார் தண்டிக்கிறது? இல்ல அவங்களுக்கெல்லாம் யார் சொல்லி கொடுக்கறது? இந்த ஆட்சி சாமானியர்கள் கையில இல்ல. அம்பேத்கர் சொன்ன மாதிரி ஓட்டு போட தெரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுக்காத மக்கள் அரசாங்கம் தான் இருக்கு. எப்படி போடணும், யாருக்கு போடணும், எதை யோசிச்சு போடணும்னு இன்னும் சொல்லி கொடுக்கல நம்ம மக்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு தெரியல. அதனால நம்ம ஒரு பெரிய பாதிப்பை சந்திக்கிறோம்னா இப்ப அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? இப்ப எங்களுக்கு சொல்லிட்டீங்க, இந்த மாதிரி ஒரு தண்டனைனா நீங்க போங்கம்மா, அதை பாருங்கம்மா, இன்ன சட்டம், நீங்க போங்கன்னுட்டீங்க. நம்ம சிவகுமார் சார் மாதிரி இருக்கிறவங்க சட்டத்தை நோக்கி போய் அவங்க வாங்கி கொடுத்துடுறாங்க. நம்ம செல்வராஜ் சொல்ற மாதிரி போயிட்டு நொந்து போய் ஒழிஞ்சு போகுதுன்னு ஒதுங்கி போயிட்டாங்க. இந்த மாதிரி அதை பார்த்தாலே பயந்து போற மாதிரியும், அதை எப்படியோ ஒரு காம்ப்ரமைஸ் 5 or 10 கொடுத்து பண்ற மாதிரி இருக்கும்போது, இந்த மாதிரி இளைஞர்களை சீரழிக்கிறார்கள் என்று தெரிந்த பிறகும் இந்த அரசாங்கம் ஏன் இப்படி இருக்கிறது? இதற்கு யார் காரணம்? இதை என்ன பண்ண முடியும், எப்படி மாத்த முடியும்? அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நானும் அந்த இளம் தலைமுறைகளை பத்தி ரொம்ப வருத்தப்படுவேன். அந்த வீடியோக்களை எல்லாம் பார்க்கும்போது இது எப்படி நடக்குதுங்கிறது எனக்கு தெரியல. இதுல எல்லாம் எந்த சென்சாரும் கிடையாதா? சென்சார் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நான் நிறைய நிகழ்வுகள் அப்படி மேல அந்த அட்டையை பார்க்கும்போதே, அந்த வீடியோவை பார்க்கும்போதே நமக்கே இப்படி இருக்குதே, அப்ப இளைஞர்கள் எப்படி எல்லாம் நாசமா போவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இதுக்கு நம்ம என்னமா பண்ண போறோம்? அடிப்படையிலே ஜவஹர்லால் நேரு சொன்ன மாதிரி இந்த ஜனநாயக முறைக்கு அடிப்படையா இருக்கிறது ஓட்டு போடுற முறை மேடம். அந்த ஒரு விஷயத்துல என்னைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்களோ, சமுதாயத்துல சில தவறான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? இப்ப சினிமா துறை எடுத்துப்போம், யூடியூப், சோசியல் நெட்வொர்க், இதுல எல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம இன்னைக்கு எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய இந்த முறைகளா இருக்கட்டும், இப்படி குழந்தைங்க சமுதாயத்தை பார்த்து வளரக்கூடிய இந்த முறையில ஒரு அடிப்படையில ஒரு மாற்றம் வந்தா மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சமாவது மாறும் மேடம். நீங்க 18s 70s எல்லாம் எடுத்தீங்கன்னா இந்த இதை அவங்களுக்கு பத்தி தெரியாது. பேரண்ட்ஸ் ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா நீங்க பேசுங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது. இன்னைக்கு சமுதாயத்தை பார்த்து வளரக்கூடிய குழந்தைகளோட நிலை இப்படி இருக்கிறதால காரணமாகவே பாத்துக்கிட்டீங்கன்னா, அடிப்படையில இருந்து ஒரு குழந்தை பெத்து எடுத்து அந்த குழந்தைய பராமரிச்சு வளர்க்கக்கூடிய அந்த சூழ்நிலையில இருந்தா இதுதான் உலகம், நீ இப்படி பண்ணணுமா இப்படி பண்ணணுமா நம்மளோட கைட்லைன்ஸை தாண்டி சமுதாயத்தை பார்த்து வளரக்கூடிய அவளோட மனநிலையை எப்பொழுது தெளிவுபடுத்துறோமோ அப்போது மட்டும்தாங்க மேடம் இது பண்ணும். ஏன்னா போயிட்டு நம்ம ஒரு அபிஷியல்ஸை சேஞ்ச் பண்ணணும், இல்ல அரசியலையே மாத்தணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள சொல்லலாம். இதெல்லாம் இப்போதைக்கு நடக்குமானா கண்டிப்பா நடக்காது. சோ 4 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வட்டத்துல இருக்கவங்களை முதல்ல நம்ம கரெக்ட் பண்ணி கொண்டு வந்தா மட்டும்தான் 400 பேருக்கு மத்தியில அவ போகும்போது அது சரியான வகையில வழிநடத்தி செல்ல முடியும். மீதி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்லா டிபார்ட்மெண்ட், அரசியலா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா எடுத்த உடனே போயிட்டு கிளைய உடைச்சு போடுற விஷயம் இல்ல. அங்க இருக்கக்கூடிய ஆணி வேர் முதற்கொண்டு நம்ம அந்த விஷயத்துல எடுத்தா மட்டும்தான் அங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இது பண்ண முடியும். இங்க இருக்கக்கூடிய எல்லா மாற்றத்தையும் முதல்ல நம்ம வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணுங்க. அப்படி வீட்டுல இருந்து ஆரம்பிச்சு எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த செயல்பாடு மட்டும்தான் ஒரு நாட்டையே நாளைக்கு மாத்தக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வரும்.
சோ இதுதான் அதுக்கான ஆன்சரா இருக்கணும். மத்தவங்களை திருத்தத்தை விட முதல்ல நம்ம வீட்டுல இருக்கவங்களையும் நம்மளையும் திருத்திக் கொள்ளும் போது மட்டும்தான் ஒரு நல்ல தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பணிவான கருத்தை அவங்க கிட்ட நான் சொல்றேன். ரொம்ப 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 நன்றிம்மா, ரொம்ப நன்றி நீலாவதி. ஆனாலும் நான் ஒரு கேள்வியோடயே என்னோட பதில நான் முடிச்சுக்கிறேன், பேச்ச நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா நேரம் இருக்காது இல்ல சார், நிறைய பேர் பேசணும்ல. அதனால நான் இதோட நான் முடிச்சுக்கிறேம்மா. என்ன அப்படின்னா, இப்ப நீங்க சொன்னீங்க குழந்தைகளை நாம எந்த பொது இடங்கள்ல பார்த்தாலும் அந்த குழந்தைக்கு 1 வயது ஆவதற்குள்ளாகவே அது கையில போனை நம்ம கொடுத்துடுறோம். அப்படி கொடுக்கும்போது தாய் தந்தையர் கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கு முன்னதாகவே அது செல்போனின் கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடுகின்றது. அதுக்கப்புறம் அந்த குழந்தையை நாம் மீட்டு கொண்டு வருவது எப்படி வீட்டுக்குள்ளார அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும்? பள்ளிகள்ல மாற்றத்தை கொண்டு வர முடியல. ஏனென்றால் ஆசிரியர்களின் கைகள் கட்டி போடப்பட்டு விட்டன, கல்வித்துறை கட்டி போடப்பட்டு விட்டது, மாணவர்களை ஒரு கேள்வியும் கேட்க முடியல. இந்த நிலையில வீட்டிலையும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியவில்லை. ஏனென்றால் 1 வயதிலேயே அந்த குழந்தை அடிமையாகி விட்டது, முடிஞ்சிட்டது, அதோட போக்கு முடிஞ்சு போச்சு. கொண்டு வர முடியும்? அடிமையாக்கப்படவில்லை மேடம், பேரண்ட்ஸால அடிமை ஆயிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸோட அவங்களோட வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மொபைல் போனை குழந்தைகிட்ட கொடுக்குறாங்க. அப்ப குழந்தை போய் தானே அது மொபைல் போன்னா என்னன்னு தெரியாது. என்னைக்கு பேரண்ட்ஸ் தன்னுடைய வேலைக்காக அந்த குழந்தைகிட்ட கொடுக்குறாங்களோ அப்ப பேரண்ட்ஸ் தான் வாலண்டியரா அந்த குழந்தைய அடிமையாங்க. சோ பெற்றவர்கிட்ட மாற்றங்கள் வேண்டும். அப்பொழுதுதான் குழந்தைங்களை அதுல இருந்து கொண்டு வர முடியும் மேடம். நன்றிம்மா, நன்றிம்மா, ரொம்ப சிறப்புமா. வாழ்க, நல்ல நீடூழி வாழணும். சுமதி எல்லாம் வழக்கறிஞரா பேசும்போது நாங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ந்திருக்கோம். இப்படி எல்லாம் பேசுறாங்களே அப்படின்னுட்டு, நீங்களும் மென்மேலும் சிறந்து வரணும் அப்படின்னுட்டு இந்த நேரத்துல நான் கடவுள்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களை மாதிரி இளைஞர்கள் தான் எங்களுக்கு வேணும். நீங்க வாங்க, எதையாவது பண்ணுங்க. நாங்கெல்லாம் எதையாவது பண்ண 4 பேர் வரமாட்டாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா வாங்க. ரொம்ப சிறப்பு. ஸ்டீபன் சாருக்கும் ரொம்ப நன்றி. வாழ்க. வணக்கம். வணக்கம். எனக்கு உண்மையிலேயே இந்த நிகழ்வு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அதே நேரத்துல மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இதுல கிட்டத்தட்ட பல வயது உட்பட இளைய தலைமுறையும் இருக்கு, முதிர்ந்த அனுபவம் உள்ள மூத்த தலைமுறையும் இருக்கு. இளைய தலைமுறை பத்தி பொதுவாக என்னன்னா எல்லாம் சினிமா, அது ஒண்ணு ரசிகர் பட்டலமா போகும், இல்ல வேற மாதிரி ஐஃபையா போறோம்னு சொல்லிட்டு யூடியூப் அதுன்னு சொல்லிட்டு அப்படி போயிடும். அது மாதிரி வீணா போதுன்னு வருத்தப்பட்டிருக்கேன் நானு. முதிய தலைமுறை பார்க்கும்போது இனி என்ன நம்ம காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, காசி ராமேஸ்வரம் போவோம், இது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக போயிடும்னு நினைச்சிருந்தேன் நானு. ஆனா அந்த சிவகுமாரையோட பேச்சு, அவருடைய அனுபவம், அவர் இன்னமும் அவர் போராடிட்டு இருக்கிற அந்த குணம், அப்புறம் அமுதா அம்மா அவங்க சொன்ன அந்த ஒரு இது நான் எதிர்பார்க்கல. இவங்கெல்லாம் இன்னமும் அந்த ஒரு ஆசிரியர் கல்வித்துறையில இருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா கரெக்டா சொன்னாங்க இந்த விஷயங்கள்லாம் இல்ல அனுபவத்துல யாராவது பக்கத்துல இருக்கவங்க இருப்பாங்களான்னு தெரியல. அவங்களுடைய பார்வையில ரொம்ப வியப்பா இருக்கு. இதுல எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, இளைய தலைமுறை இருக்க நீலாவதி, எங்களுக்கு இளமை இதுதான். இந்த வயசுல நான் இந்த வயசை கடக்கும் போது நான் எந்த ஆர்வத்தோட இருந்தனோ அந்த ஆர்வத்தை உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அந்த தீயை அணைய விட்டுறக்கூடாது. அதுதான். ஏன்னா பல சூழல்கள் வரும். ஆண்களுக்கே வரும்போது பெண்கள் நீங்க திருமணம் என்று மற்ற நிகழ்ச்சிகள்லாம் வரும்போது நிச்சயமா அதை அணைப்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். எந்த காலகட்டத்திலும் அது தீயை அணைஞ்சிடக்கூடாது. அது நீர்பூத்த நிற்பாது இருக்கணும், அது ஏதோ ஒரு விதத்துல இருக்கணும். அதுதான் என்னுடைய இது. அதே போல சில விஷயங்கள் இப்ப நீங்க பேசும்போதே என்னன்னா, இந்த சின்ன வயசுல இவ்வளவு முதிர்ச்சியான்னு நினைக்கிற அளவுக்கு எனக்கு நிறைய விஷயங்கள் வந்தது. இந்த சட்டத்தை மட்டும் இல்ல, பொதுவா இல்ல. ஏன்னா இப்ப அந்த செல்போனை பத்தி சொன்னாங்க இல்லைங்களா, அந்த சிக்கல் என்னுடைய வீட்லயும் இருந்தது. நான் அதை பதமா என் பையன் எடுத்து வாங்கணும்னு நினைப்பேன். சின்ன கிட்ட இருக்கும்போது என் வயசு திட்டியும் வாங்குவாங்க. அதாவது பொதுவா என்னன்னா, எந்த ஒரு விஷயமே சரி, அது குழந்தைகளா இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும், நம்மளுடைய செயல் எப்படி இருக்கணும்னா அவங்க திருந்தணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணுமே தவிர, அதற்கான ஆயுதம் அவனுக்கு எது அந்த மாதிரி தான் நம்ம போகணுமே தவிர, அதை விட்டுட்டு நீ இப்படி பண்ண நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னா அது மாற மாட்டாங்க. அவங்க வீம்பு தான் அதிகமாகும். அந்த விஷயங்களை சில பெற்றோர்கள் இன்னும் பக்குவப்படணுமோன்ற எண்ணமும் எனக்கு வந்திருக்கு. எனக்கு இது ஒரு இது. அதே போல இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்தோன்னா நிஜமாவே நம்ம சில விஷயங்கள்லாம் பயமா இருக்கு எனக்கு. நம்ம அது பேசின வேற மாதிரி அரசியல் மாதிரி கூட போகலாம். ஆனா இருந்தாலும் இந்த சட்ட ரீதியா சில ஐயங்கள் இப்ப என்னன்னா, இப்ப தேர்தல் கமிஷனை தேர்ந்தெடுக்கிற விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி பிரதமருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் தலைமை நீதிபதிக்கும் இருந்தது. இப்ப தலைமை நீதிபதியே நீர்த்து போகிற அளவுக்கு சில முயற்சிகள் நடக்குதுன்னு சொன்னாங்க. இப்ப இந்த மாதிரி நேரத்துல எப்படி சட்டப்பூர்வமா நம்ம அது கொண்டு வரணும் ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு பேச்சுவார்த்தை சொல்லும் போதே நம்ம மாற்றம், இந்த ஜவஹர்லால் நேரு சொன்ன மாதிரி வாக்குகள் வழி அப்படின்னு சொன்னதெல்லாம் சரிதான்.
ஆனா இப்ப இவிஎம் சொல்லிட்டு வந்தோடனே இப்ப வளர்ந்த நாடான அமெரிக்காவே பயப்படுது. இவிஎம் சிஸ்டம் அங்க கிடையாது. சயின்ஸ்ல அட்வான்ஸ் சொல்றது நம்பர் 1 அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம லிஸ்ட் வரல. அமெரிக்காவே இப்ப வந்து இவிஎம் மிஷின் பயன்படுத்தல, வாக்குச்சீட்டு தான் பயன்படுத்துறாங்க. ஆனா நம்ம எந்த தேர்தல் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியல. அது மாற்றியோட நம்ம நினைக்கிறோம். அது வலிமைப்படுத்துறது இந்த தேர்தல் எனக்கு வந்து வாக்குச்சீட்டு தான் வேணுன்றதுக்கு எந்த மாதிரி பண்ணா நம்ம வந்து அந்த இதை கொண்டுட்டு வர முடியும்? அதுக்கான வழி இருந்தா சொல்லுங்க. உடனே கூட இல்ல, வாய்ப்பு இருந்தா நீங்க திரும்ப கூட நீங்க வந்து உங்களுடைய எண்கள் இருக்கு. இப்ப அது ஒரு இயக்கமா கூட எடுத்துட்டு போகலாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இது இப்ப காலத்தின் தேவை இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இல்ல இல்ல நீங்க சொல்றீங்க இந்த இவிஎம் முறைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகள்ல வந்துட்டு தடை செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னா அதற்கு மத்தியில ஆளக்கூடிய இது அரசியலா போயிடும் சொல்லி சொல்றேன். எந்த ஒரு கட்சிக்காக பயணம் இருக்கோ அந்த ஒரு கட்சி அதை விடாம வச்சு இழுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க. மக்கள் மத்தியில என்னன்னா இப்படி ஒரு ப்ரொசீஜர்ல தான் நம்ம ஓட்டு போடணுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையை கொண்டு வந்துட்டாங்க. அதை பத்தின நிறைய குறைபாடுகள் இன்னைக்கு நான் பேசப்பட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்தல இருக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சியின் காரணமாக அதை வந்துட்டு விட்டு கொடுக்காம இழுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து கேட்கறதுக்கு அதிகாரம் படைச்சவங்க இன்னைக்கு நம்ம நாட்டுல வந்துட்டு அதற்கான பயம் இல்லாம துணிஞ்சு நின்று அதை ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு ரொம்ப குறைவா இருக்காங்க. அடங்கி போறவங்க இன்னைக்கு அதிகமாயிட்டாங்கிறதுதான் இதுல மிக முக்கியமான ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குங்க சார். சோ இவிஎம் எல்லாம் ஒழிக்கணும் அப்படிங்கறத வந்துட்டு சயின்டிபிக்கா ப்ரூஃப் கேசஸ் ஓடிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த கேஸ் எடுத்து நடத்துறதுக்கு ஆள் இல்ல. ஏன்னு சொல்லுங்களேன், அரசியலாகவே இருந்தாலும் அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ப்ரெஷர்ஸ். சோ அதன் பின்னிலையில இருந்தே நீங்க இதுல பல விஷயத்த புரிஞ்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அரசியல் சூழ்ச்சிகள் நடக்கிற வரைக்கும் இங்க நிறைய விஷயங்கள் மாற்றம் கொடுக்கறது இல்ல சார். இதை துணிஞ்சு எப்பொழுது நம்ம கேள்வி எழுப்புறோம், எப்பொழுது மக்கள் புரட்சி ஆரம்பமாகப்படுதோ அப்பொழுது மட்டும்தான் இதற்கான விடிவு காலம் பிறக்கும் அப்படிங்கறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை சார். அதனாலதான் அம்பேத்கர் கொண்டு புரட்சி செய்வோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விதைச்சிட்டு போயிருக்காரு. நன்றி நன்றி நன்றி. உங்க உங்க தலைக்கீழ தெரியுது உங்களோட இது போனு. நீலாவதி உங்க ரிஃபை பாய் பேசுறீங்களா? வாங்க. வணக்கம் வணக்கம் நீலாவதி அட்வொகேட் மேடம், நல்லா இருக்கீங்களா? அருமையான தொகுப்பு. நீங்க ஆக்சுவலா வந்து சிவிலா கிரிமினலா? சார் நான் இப்பதான் போன வருஷம் தான் என்ரோல்மெண்ட் பண்ணேன். 2 பக்கமும் இப்பதான் ஜூனியர் அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே, ரொம்ப நன்றி. அதாவது கிரிமினலை விட எனக்கு சிவில் சம்பந்தப்பட்ட கேள்வி நிறைய இருக்குது. அது பின்னொரு தடவை கேட்டுக்கிறேன். நீதி தேவதன் கண்களை கட்டி எதிர்ப்பு கடவுளா இருந்தாலும் கூட நடுநிலைமை மாறாம இருக்குன்னு சொல்லிதான் நீதி தேவதை கண்ணை கட்டி இருக்கிறாங்க. நீதி தேவதையே இப்ப வளர்த்து அதை பத்தி அது இந்த பக்கம் வெர்டிகலா வந்துருச்சு. ஓகே, நீங்க பேசுங்க. ரிஃபை பாய் நீங்க பேசுங்க. நான் பேச கேக்குதா சார்? கேக்குது. பேசுங்க. அதான் கண்ணை கட்டி நீதி தேவதையே கலங்கி போய் நிக்கிறா. இப்ப அதை பத்தி விவரமா நான் பேச முடியாது. ஆனா ஒன்னையோன்னு சொல்லிங்க, கிரிமினலுடைய அந்த தண்டனை வந்து அதிகப்படுத்தினா குற்றவாளிகளுடைய ரேஷியோ குறையுங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க அதுல மாற்று கருத்தா சொல்றீங்க. அதை மட்டும் ஒரு கேள்வியா வச்சுக்கிட்டு நான் விடைபெறேன். அதாவது சார் ரொம்ப சிறப்பான ஒரு கேள்விதாங்க சார். அதாவது ஒரு அஃபென்ஸ் வந்துட்டு அந்த அஃபென்ஸ்க்கான பனிஷ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆனா அங்க குற்றம் குறையுங்கிறது வந்துட்டு அப்ப ஒரு 70s 80s காலத்துல. இன்னைக்கு வந்துட்டு பாதிக்கப்படுறவனே குற்றவாளியா மாற்றப்பட்டுட்டு இருக்கான். எவன் ஒருத்தன் ஒரு விஷயத்துக்காக பாதிப்படைஞ்சானோ அவனே வந்துட்டு இன்னைக்கு குற்றவாளியா மாத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு வந்துட்டு இந்த நிர்வாகத்துறை வந்து இன்னைக்கு செயல்பட்டு இருக்குங்க. ஒரு 2 பேர் போறாங்க, அதுல ஒருத்தன் பாதிக்கப்பட்டவன் அப்படின்னா எவன் ஒருத்தன் பணம் கொடுக்குறானோ அவன் ஒருத்தனுக்கு சார்பாக இன்னைக்கு நீதி விலை போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறத பார்த்துதான் நான் இந்த மாதிரி ஒரு கருத்தை இது பண்றேன். மோஸ்ட் ஆஃப் நினைக்கலாங்க எல்லா விஷயத்திலயும் இந்த உயர்மட்ட நிலையில இருக்கவங்களுக்கு நீதிங்கிறது சரியான முறையில கிடைச்சிருது. ஆனா இந்த அடிப்படை பாமரன் மக்கள் வந்துட்டு அவனோட உரிமை முதல்ல அவன் கேட்க போறது இல்லை. அப்படியே கேட்க போயிருந்தாலும் அவங்க வந்து அடக்கி ஒடுக்கப்படுறான். நான் மோஸ்டா எல்லாத்தையும் சொல்லலைங்க. 100% இன்னைக்கு 70% பாமரன் வந்துட்டு அதாவது பாதிக்கப்பட்டவனே குற்றவாளியாக மாற்றக்கூடிய இந்த சூழ்நிலையில தான் நான் சொல்றேன். முதல்ல கிரிமினல் யாருன்னு இங்க யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியலைங்க சார். விக்டிமை தூக்கி நிறைய இடங்கள்ல வந்து கிரிமினலா காட்டுறாங்க. அப்ப இந்த இடத்துல அவனுக்கு கொண்டு போய் அதிகமான தண்டனைகளை கொடுத்தா அதுல எப்படி சார் குற்றம் குறையும்? பாதிக்கப்பட்ட நபருக்கு கொண்டு போய் தண்டனை அதிகமா கொடுக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில எப்படி அந்த இடத்துல வந்துட்டு குற்றம் குறையும் அப்படிங்கறதுதான் என்னுடைய அடிப்படையான கேள்வி. அந்த கேள்வியின் அடிப்படையில தான் இந்த மாதிரி ஒரு வாதத்தை நான் உங்ககிட்ட சொன்னேன் சார். அது உண்மைதான். அது உண்மைதான். இந்தியா பொறுத்தவரை அந்த சட்டங்கள் அப்படி இருக்குது. அந்த வெளிநாடுகள்ல மிடில் ஈஸ்ட் அரபிக் கண்ட்ரிகள்லாம் வந்து சட்டங்களை தண்டனை அதிகமாக்கி குற்றங்களை குறைச்சிருக்கிறாங்க. ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ஜோதிமணி பேசுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சார். கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குதுமா, பேசுங்க. ஓகேங்க சார். நீலாவதி, ரொம்ப அருமையான பேச்சு. உங்களை மாதிரி புரட்சி பெண்கள்லாம் நீதித்துறைக்கு தேவை அப்படிங்கறத நான் பல முறை நினைச்சிருக்கேன். ஏன்னா நான் ஒரு 11 வருஷம் நீதிமன்றத்துல நின்றுட்டு வந்திருக்கேன்.
சரியாம்மா? நீங்க வந்து ஒரு வழக்கறிஞரா போவீங்க. பட் நான் வந்து ஒரு நீதிக்காக போயிருக்கேன். பட் பெண்கள் பக்கம் நீதித்துறை வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்குது. அதுல நான் வெற்றியும் பெற்றிருக்கேன். ஆனால் போராட ஐயா சொன்ன மாதிரி, சிவகுமார் ஐயா சொன்ன மாதிரி, அதுக்காக போராட வேண்டிய மனநிலை இருக்கணும், பொறுமை இருக்கணும். அது கண்டிப்பா நீதித்துறையில வந்து தேவைப்பட வேண்டிய முக்கியமான விஷயம். நீங்க சொன்ன மாதிரி உரிமைங்கிறது முக்கியம்னாலும் அந்த உரிமைக்காக போராட வேண்டி இருக்குமா? நான் நீதித்துறை மேல ஒரு நல்ல மதிப்பு மரியாதை எனக்கு இருக்கு. நான் ஒரு 3 விஷயம் இங்க சொல்லணும். ஏன்னா நேரம் காலம் கருதி இதுக்காக தான் நான் இந்த 3 விஷயம் எதுக்காக சொல்றேன்னா, ஒண்ணு வந்து ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ஒண்ணு இருக்கு. நீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஒரு வழக்கறிஞரா நாளைக்கு நீங்க ஃபீல்டுல வரும்போது அதை ஃபர்ஸ்ட் நீங்க அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு பிரச்சனை வந்து விவாதத்துக்கு போகும்போது அது பெருசாகுது. நீ பண்ணது கரெக்டா, நான் பண்ணது கரெக்டா அப்படிங்கிற விவாதத்துல போகும்போது தான் அது பெருசாயிட்டே போகுது. நீ அப்படி பண்ண, அப்ப நீங்க இப்படி பண்ணீங்க, அப்ப நீங்க இப்படி பண்ணீங்க. சோ அது இல்லாம 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு நீதித்துறை அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. எனக்கு அது ரொம்ப நாள் தெரியல. கடைசியா ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன்ல தான் எனக்கு வந்து வெற்றி கிடைச்சது. அது வந்து நீங்க எல்லாத்துக்கும் சொல்லணும். இன்னொரு விஷயம், பார்ட்டி இன் பர்சன் ஒரு செக்ஷன் இருக்குல்லம்மா? சாரி மேடம். பார்ட்டி இன் பர்சன் அதாவது தனக்கு தானே வாதாடிக்கலாம். அதுலயும் குறிப்பா ஃபேமிலி கோர்ட்ல ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு வாதாடிக்கலாம் இல்லையா? கண்டிப்பா மேம். அதெல்லாம் நீங்க இனிஷியேட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு வழக்கறிஞர் அதுக்குள்ளார வரும்போது இந்த மாதிரி குடும்ப நல விஷயங்கள்ல வந்து வரும்போது அது வந்து நீங்க அதாவது நான் தவறான இதுல சொல்லல. என்ன சொல்றேன்னா, நீங்க நீதி படிச்சிருக்கிறதுனால நீதி அதாவது சட்டம் என்ன சொல்லுதோ அந்த வகையிலாவது எடுத்துட்டு போவீங்க. உணர்வுகள் மூலமா அது போகணும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நீதிக்காக போயிருக்கிறவங்க சொன்னாலும் அது சரி வரும். அது ஒண்ணு. இந்த 2 விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆஹ் ஆஹ் ஒரு கேஸ பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது ஒரு டெம்ப்ளேட். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு 10% தான் அவங்க சொல்ற விஷயம் அதுல இருக்கும். இது 90% இட் இஸ் டெம்ப்ளேட். அது இட் இஸ் கீப் ஆன் ரிப்பீட்டிங். அதனாலயே நிறைய பேருக்கு பிரச்சனை வருது. இவங்க சொல்ற விஷயம் 10% தான் இருக்கும். பட் அவங்க வந்து அது டெம்ப்ளேட் மாதிரி, அதாவது சட்டத்துடைய அது ஒரு ப்ரொசீஜர்ங்கிறதுனால அதுல நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா நான் கோர்ட்ல எல்லாத்தையும் டே டு டே லைஃப்ல நான் நிறைய பேருக்கு பார்த்திருக்கேன். கோர்ட்டுக்கு போறதுக்கு குறைஞ்சது ஒரு 3 பேர் தெரியாது உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதனால இந்த கோர்ட்ல இவ்வளவு நாள் இது நிக்குது அப்படிங்கறத நான் பிராக்டிகலா ஈவன் ஒரு ஜட்ஜ் சொன்னாங்க. அவங்க பேர் புஷ்பராணின்னு ஒரு மேடம். அவங்க சொன்னாங்க, அம்மா நான் கூட 5 வருஷம் தான் ஆகுது இந்த ஃபீல்டுக்கு வந்து, நீங்க 11 வருஷம் அதுவும் நீங்க உங்கள மாதிரி கூட நிக்கிறவங்கள்ட்ட பேசியிருக்கீங்க. சோ அப்போ நான் கேட்டேன் என்னன்னா ஒரு கேள்வி, அதாவது ஆம் இல்லை மட்டும் பதில் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் சரிங்க மேடம், இப்ப நான் ஆம்னு சொல்ற பதில் வந்து எனக்கு எதிரா இருந்துச்சுன்னா, பட் அதுக்கான விளக்கம் உண்மையான விளக்கமா இருந்துச்சுன்னா அது யாரு மேம் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அப்பதான் அந்த மேடம் சொன்னாங்க, ஓகே மேம் நீங்க ஆம்னு சொல்றதுக்கு என்ன விளக்கம், இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன விளக்கம். சோ இந்த மாதிரி எத்தனை பேரால அதை வந்து இது பண்ண முடியும் அந்த இடத்துல, அந்த ஒரு நீதிமன்றத்துல அத்தனை வழக்கறிஞர்களுக்கு மத்தியில, அத்தனை அந்த வழக்குகளுக்காக வந்திருக்கிறவங்களுக்கு மத்தியில தன்னுடைய சூழ்நிலையை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற வந்து அதெல்லாம் இன்னும் நீதித்துறையில் நீங்க சொன்ன மாதிரி ஐயா சொன்ன மாதிரி எல்லாம் சாமானியர்கள்ங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதாவது நீதித்துறையில படிச்சு வழக்கறிஞர்களா இருக்கிற நீங்க எல்லாரும் பேச முடியும். பட் இதுவே ஒரு சாதாரண பெண்கள் அதாவது ஒரு ஒரு நீதிமன்றம், ஒரு காவல் நிலையம் எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாதவங்களுக்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயம் அதை அப்ரோச் பண்றது. ஆனா நீதித்துறை வந்து கண்டிப்பா நல்லபடியா செயல்படுது. நீங்க சொன்ன மாதிரியான விஷயங்கள் நான் கண்ணார் பார்த்திருக்கேன். ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய வழக்கறிஞர் அந்த பொண்ணுடைய கணவருடைய வழக்கறிஞர் கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஈவன் அந்த விசாரணை தேதியை மாத்தி சொல்லி அந்த பொண்ணை அலக்கழிச்சதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். இதெல்லாம் கண்ணால பார்த்திருக்கேன். நான் வந்து இதை வந்து யாரோ காது வழியா கேட்டு நான் சொல்ல கிடையாது. இது நான் நேரடியா பார்த்து நடந்த விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். எதுக்காக சொல்றேன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. சோ அந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்களுக்கு கண்டிப்பா உங்களை மாதிரி பெண்கள் வந்து உதவி செய்ய முடியும். முடிஞ்ச வரை என்ன நான் தான் என்கிட்ட யாராவது சஜஷன் கேக்குறாங்கன்னா நீங்க முடிஞ்ச வரை பெண் வழக்கறிஞர்கிட்ட போங்க. அது பெண்கள் குறிப்பா. ஏன்னா ஒரு டாக்குமெண்ட் எழுத வேண்டி இருக்கும். நீங்க வந்து கோர்ட்ல இருந்து 8 மணிக்கு வருவீங்க. உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ண முடியும் ஒரு பொண்ணு. ஆனா அதே ஒரு 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 ஆண் வைக்கல, அது தவறான எண்ணத்துல சொல்லல, அது ஒரு நேரம் காலம்ங்கிறது மேற்கொண்டு ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ணுகிட்ட உணர்வுகளை ஷேர் பண்றதுங்கிறது வேற மாதிரி இருக்கும். சோ இப்ப முடிஞ்ச வரைக்கும் நீங்க பெண்களுக்கான உரிமைகள் யாராவது வராங்க அப்படின்னா, இன்னொன்னு நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவான நம்ம கிட்ட ஒரு ஆறுதலுக்காக பேசுறவங்க வரைக்கும் என்ன நான் சொல்லுவேன்னா, ஒருத்தவங்க ஒரு கண் போயிடுச்சுன்னு நீதி கேட்டு வர்றாங்கன்னா நீங்க உடனே தீர்வு சொல்லிடாதீங்க. பின்னாடி வர்றவங்க கண்டிப்பா 2 கண் இல்லாம கூட வருவாங்க. சோ அப்ப வந்து அங்க வந்து ஒவ்வொரு இதையும் வந்து நீங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட கருத்தில் கொண்டு
முடிஞ்ச வரைக்கும் நீங்க அந்த குடும்ப நல நீதிமன்றங்கள்ல வர்ற கேசஸ், அதுவும் குறிப்பா விவாகரத்து கேசஸ்க்கு எடுத்த உடனே கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு நீங்க உங்களை மாதிரியான ஒரு சின்ன அதாவது உங்களை மாதிரி எங்களோட அனுபவத்தை கேட்கறவங்கள்ட்ட அதை நான் ஷேர் பண்ண முடியுங்கன்னு பண்றேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்க கவுன்சிலிங் கொடுங்க. அவங்களை கோர்ட்டுக்குள்ள அலோவ் பண்றதுக்கு முன்னாடியே முடிஞ்ச வரைக்கும் நீங்க அதெல்லாம் சரி பண்ண பாருங்க. அப்படி இல்லைனாலும் டைரக்டா கோர்ட்டுக்கு போக வேண்டாம். ஆஃப்டர் டிஸ்பியூட் ரெசல்யூஷன்ல மீடியேஷன்ல பண்ணுங்க. எனக்கு மீடியேஷன் ஒரு மேடம் பண்ணாங்க, சூப்பர். அந்த மேடம் சூப்பரான டைப். அந்த மேடம் கேட்ட ஏன் மேடம் இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அப்படின்னா அப்பதான் சொன்னாங்க அவங்க, அதாவது உணர்வு ரீதியான விஷயங்களை போய் கோர்ட்ல நின்று வாதாடும் போது அது சண்டைக்கு இதுவே காரணமாயிடுது, சின்ன விஷயத்த கூட பெருசு பண்ற மாதிரி ஆயிடுதுமா அப்படி. ஆனா சட்டத்துல இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுங்கிறதே எனக்கு நான் இதுல போய் வந்ததுனாலதான் எனக்கு தெரிஞ்சது. அதனால உங்களை மாதிரியான பெண்கள் உண்மையா அவங்களோட பேச்செல்லாம் அருமையான பேச்சு. சார் சொன்ன மாதிரி நாளைக்கு பின்னாடி ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள போயிட்டு நீங்க இந்த ஃபயர் எல்லாம் விட்டுறக்கூடாது. ஏன்னா நேத்து நான் ஒரு கல்வி உதவித்தொகை நிகழ்ச்சி, ஒரு நாசாவுடைய மூத்த விஞ்ஞானி வந்திருந்தாரு, மதுரையில ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன். ஒரு பொண்ணு கேட்டா, அந்த பொண்ணு பேர் மாணிக்கவல்லி. சார் நான் லா படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா ஊர்ல என்ன சொல்லுதுன்னா கல்யாண வாழ்க்கைக்கு இந்த லா படிச்சவெல்லாம் ஒத்து வர மாட்டா. அந்த பொண்ணு சொன்ன ஸ்டேட்மெண்ட் இதை நீங்க எப்படி நான் சொல்றது அந்த பொண்ணு சொன்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். பொண்ணுங்க இப்படி வாய் பேச ஆரம்பிச்சுட்டா குடும்பத்துக்கு ஆகாது அப்படி எல்லாம் சொல்றாங்க, என்னன்னு கேட்டா நான் சொன்னேன் அதெல்லாம் தூக்கி போட்டுருமா. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்க, அம்மா அப்படி யார் சொல்றாங்க அதெல்லாம் தூக்கி போட்டு அப்படி ஒருத்தர் கல்யாணம் கூட பண்ணிக்க வேண்டாம். அப்படி ஒருத்தவங்க இப்படி பொண்ணு இந்த தொழில் அதெல்லாம் கிடையாது. நான் சொன்னேன் இன்னைக்கு இது இந்தியால எத்தனை விவாகரத்து கேஸ் நிக்குது, அதுல எத்தனை பேர் தனக்கு இருக்கிற உரிமையை கூட சொல்ல கூட முடியாத நிலைமையில் நிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களை மாதிரி பெண்களுடைய உண்மையான மனப்பூர்வமான உதவி, சட்ட உதவி தேவைப்படுது. சோ நீங்க அந்த பொண்ணு நம்பர் கூட உங்கள்ட்ட கொடுக்குறேன். உங்களுடைய ஃபயர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் ஈரோடு மாவட்டம் தான். சரியா, ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு உங்களோட பேச்சு. நான் ஆக்சுவலி 7க்கு தான் நான் பார்த்து துணிந்து நெருங்க சொல்லி போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் நான் உள்ளார வந்தேன். ரொம்ப சந்தோஷம். இதுல இருக்கிற எல்லாரும் வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. என்ன நேரம் கருதி நான் இது பண்ணிக்கிறேன். உங்க நம்பர் நான் வாங்கியிருக்கேன், நான் பின்னாடி உங்ககிட்ட பேசுறேன். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். கீப் இட் அப், கீப் இட் அப். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஜோதிமணிக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். ஜஸ்டிஸ் மஸ்ட் நாட் ஒன்லி பி டன் பட் ஆல்சோ சீம் டு பி டன். அது ஜஸ்டிஸ் அவ்வளவு சீக்கிரம் வழங்கிட முடியாது. நீங்க அவ்வளவு ரவுண்ட் ஆஃப்டர் ரவுண்ட் வருன்றாங்க. அப்படி ஒரு ப்ரொசீஜருங்க அது. 10 வருஷமா ஒருத்தரை ஒரு ரிட் பெட்டிஷன் வாங்க மாட்டாங்க. ஒரு ரிட் பெட்டிஷன் போய் ஒருத்தர் ரெஸ்பாண்டன்ட் போடணும்னா யூ வில் எவைட் ரிசீவிங் தட் பெட்டிஷன் as long as possible. அதுக்குள்ள நொந்து நூலாயிடுவோம். இது எல்லாம் மீறிதான் வரணும். நோட்டீஸ் மேல கொடுத்து அது ப்ரொசீஜர் படி அவன் வீட்டுல ஒட்டி எல்லாம் பதில் வாங்க வேண்டியது. இதெல்லாம் ஃபாலோ பண்ண பிறகுதான் ஒரு நியாயம் நீதி கிடைக்குது. கண் கூட நான் பாக்குறேன். இது சாமானியர்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது சந்தேகமே இல்லை. அதுக்கு திருப்பி தொடர் முயற்சி, விடாமுயற்சி, வக்கீலுடைய உதவி எல்லாமே தேவைப்படுது. நன்றி. நன்றி நன்றி. ஜோதிமணி, உங்களுக்கு மீடியேட்டரா இருந்தவங்க யாரு, பேர் என்ன? சார் பூங்கோதைன்னு ஒரு மேடம், ஈரோடு கோர்ட்ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மேடம், ஒரு சூப்பர் டைப். சேலம் அவங்களோட நேட்டிவ், பூங்கோதை அவங்க பேரு. சரிங்க சரிங்க. என்னுடைய டாக்டர் ஒரு மீடியேட்டர், அதனாலதான் கேட்டோம். சாரோட டாக்டர் மீடியேட்டர். ஓகே ஓகேங்க சார். அதனாலதான் அவங்க சென்னையில இருக்காங்க, அதனாலதான். ஓகே ஓகேங்க சார். வாங்க லதா மேடம் வாங்க பேசுங்க. நீலாவதி, இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு நல்லா பேசுனீங்க. இது எல்எல்பி தினமா படிச்சிருக்க? எல்எல்பி படிச்சுட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணலாமா, இல்ல பிஎல் படிக்கணுமா? ஒரு பொதுவான ஒரு விழிப்புணர்வு பாத்தீங்கன்னா பிஎல் அப்படிங்கறத எடுத்துட்டாங்க மேடம். எல்எல்பி அப்படின்னு தான் இருக்கு. நீங்க 12வது வகுப்பு படிச்சிருந்தா பிஎல் சட்டப்படிப்பை படிக்க முடியும். நீங்க ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா 3 ஆண்டு எல்எல்பிங்கிறத படிக்க முடியும். எல்எல்பினா எல்லாரும் இன்னும் குறைவு அப்படின்னு நினைக்கிறீங்க. நம்ம தமிழ்நாடுல இருக்கக்கூடிய, இந்தியா முழுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரே சட்டப்படிப்பு எல்எல்பி மட்டும் தான். இல்ல எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. எப்படி நீ பிஎல் தான் கேள்விப்பட்டிருக்கோம், அதுக்காக குறைவல்ல தெளிவு. எஸ் மேம், எல்எல்பி அப்படிங்கறது இளநிலை சட்டம், அவ்வளவுதாங்க மேடம். ரொம்ப நல்லா பேசணுமா. இப்ப நிறைய பேர் சொன்னாங்க, அதேதான் நானும் சொல்ல விரும்புறேன். இப்ப நீங்க லாயரா இருக்கும்போது நீங்க எது வேணாலும் பேசலாம். இப்ப ஒரு கன்சூமர் கோர்ட்டு கூட போறதுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் இருக்கிறதுல, அதுதான் வரணும்னு நீ சொல்ற, அது இல்லை, அது ஒத்துக்கிறேன். ஆனாலும் இப்ப ஒரு ப்ராடக்ட் இதுன்னு நீ சொல்ற இல்லையா, இதுதான் பில்லு, இதுதான் என்ன, இது மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னு சொல்றோம். இப்ப அந்த பில்ல நிறைய பேர் வச்சிருக்க, பில்ல வாங்குறது இல்ல நம்ம ஜனங்க.
அப்ப அது நம்ம அங்கேயே தப்பு பிரச்சனை வருது. நம்ம தப்பு. அதுக்காக இது தான் நான் என் கடையில இருந்து வாங்கினதுக்கு என்ன அத்தாட்சி வச்சிருக்கேன்ட்டு ஒருவேளை கடையை ஞாபகம் வச்சுட்டு நம்ம சொன்னா கூட அங்க ஒண்ணுமே ஆர்கியூ பண்ண முடியாது, அங்கேயே பிரச்சனை வருது. இப்ப எங்க வீட்டுல வந்து நாங்க எல்லா ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட், வெதர் இட் இஸ் கோல்ட் ஆர் ஆர்டினரி ஐட்டம், மளிகை ஐட்டம் எது இருந்தாலும் நாங்க கம்பல்சரியா பில் வாங்குவோம். பெட்ரோல் கடையில நான் கம்பல்சரியா பில்லு வாங்குவேன். அவன் கேட்பான், என்ன மேடம் சப்மிட் பண்ணுமா அப்படிங்கிறான். அப்படின்னு கேட்பான், உனக்கு என்ன அதனால அப்படின்பேன். ஐ எம் நாட் கோயிங் டு சப்மிட் எனிவேர். ஆனாலும் நான் ஒரு நாட்டின் நல்ல குடிமகனா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல நான் வாங்குவேன். சோ இது மாதிரி எல்லாரும் வாங்குறது இல்ல. நகைக்கடைக்கு போனோம்னா அங்க நம்ம சிட்டில வேணா கம்பல்சரியா அவங்க பில்லு கொடுக்குறாங்க. யூ ஆர் கோயிங் டு பே ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி பே பண்றோம். அது இல்லைன்னா வாங்க முடியாது. வேறஸ் ஈவன் கோயம்புத்தூர் அளவுக்கு பெரிய சிட்டிக்கு போனா கூட நோ பில் அட் ஆல். ஒரு தடவை எங்க வீட்டுல பிரச்சனை எப்படி ஆச்சுன்னா, அவங்க பில்லு கொடுத்துதான் ஆகணும்னு நாங்க கேட்டு அவங்க கொடுத்தாங்க. ஆனா அது ப்ராப்பர் பில்லு கொடுக்கல. அதுக்கு என்ன தெரியுமா காரணம் சொல்றாங்க, நான் ப்ராப்பர் பில்லு கொடுத்தேன்னா நீங்க கட்டிடுறீங்க உங்க நகைக்கு, நான் எல்லா நகைக்கும் கட்டணும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பிசினஸ் பீப்புள் இருக்கும்போது நம்ம எப்படி நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னொரு கேஸ் வந்து எனக்கு, நான் பஸ்ல போயிட்டு இருந்தபோது ஒரு தடவை ஒரு பேங்கிள், ஒரு சின்ன ஒரு கழுத்து செயின் நான் வந்து நைட் ஜேர்னி கையில இதுல எல்லாம் போட்டுக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு பேஸ்ட் பிரஷ் இதெல்லாம் ரெகுலர் ஐட்டம் வச்சிருக்கிற அந்த பிரஷ்ல இதையும் வச்சு நான் என்ன ஒரு தவறு பண்ணிட்டேன்னா, பஸ்ல மேல ரேக்ல வச்சுட்டேன். நான் அங்க ஒரு இடத்துல உட்காந்து, இன்னும் ஃபுல் பஸ் கூட்டம், அது மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமே, நம்ம கீழே வச்சோன்னா நம்ம காலுக்கும் நம்மளா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இன்னொருத்தங்களுக்கு கஷ்டமேட்டு நான் மேல வச்சேன். அது ஒருத்த வந்து லேப்டாப் பேக் தான் வச்சிருந்தான். அது உள்ள லேப்டாப் இருந்ததோ என்னவோ எனக்கு தெரியாது. அது மாதிரி தான் உட்காந்துருந்தோம். ஆனா அந்த ஆள் எடுத்திருக்கோம். அது எப்படி உங்களுக்கு தெரியும் நீ கேட்கலாம். நாங்க வந்து தாம்பரம் வந்து தாம்பரம் வரவங்க எல்லாம், தாம்பரம் இறங்க வேண்டியவங்கள இறங்குங்கன்னு அவன் சொன்னான் பஸ்காரன். அதுல ஒரே ஒரு ஆள் இறங்கினான். சரி அவன் இறங்குறான் போல இருக்கு. அவன் இறங்கின அடுத்த நிமிஷம் தான் என்னோட நகையும் இன்னொருத்தங்களது பாவம் நிறைய பவுன் அவங்களது போயிடுச்சு. அவங்கதான் முதல்ல பார்த்தாங்க. அத வந்து அதுக்கப்புறம் உங்களது பாருங்க, உங்க பேக் அவன் கையில வச்சிருந்தான், அவனை நான் பார்த்தேன், நான் வந்து அவனோட பேக்னு நினைச்சுட்டு இன்னும் அவர் சொன்னாரு. இதெல்லாம் நடந்து உடனே நாங்க நட்ட நடுவுல 4 மணிக்கு நியர்பை பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே சாரி போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட நிறுத்த சொன்னோம் அவனை. அதை நிறுத்தியாச்சு. அங்க போய் உடனே எஃப்ஐஆர் கொடுத்தாச்சு. 3 ஸ்டேஷன் அதெல்லாம் அலைஞ்சோம், அதெல்லாம் வேற கதை. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த திருட்டு பையனுடைய போன் நம்பர், அத்தனை பேசஞ்சர்ஸ் நம்பரும் அவங்க வச்சிருக்காங்க. பஸ் ஓனர்னா டிரைவர் கிளீனர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வச்சிருக்காங்க. அவனுடைய நம்பர் தான் அது. அத அந்த நம்பரை வச்சு கூட போலீஸ் ஒண்ணுமே பண்ணல, நாங்களும் விடல. ஐஜிபா ஆபீஸ் வரைக்கும் போனோம் நாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 4 வருஷம் ட்ரை பண்ணோமா. எனக்காவது கொஞ்சம் பவுன், ஒரு 3 பவுன் தான், அவங்களது 15 பவுன். அவங்களோட சேர்ந்து நானும் சேர்ந்துதான் எல்லாமே பண்ணோம். அதுல ஐஜிட்டையே போய் பேசணும். பேரெல்லாம் எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல. அந்த ஐஜி சொல்றாரு, நீங்க ஏன் வச்சிருந்தீங்க, நீங்க ஏன் போட்டுட்டு வந்தீங்க, நீங்க ஏன் பேக்ல வச்சீங்கன்னு கேக்குறாங்களே தவிர அது கண்டுபிடிக்கிறதுக்கு வழியே பண்ண மாட்டீங்க. ஒரு அளவுக்கு மேல நம்மளால சொல்ல முடியல. இப்படிதான் எங்களை கேள்வி படிச்சவங்க, நீங்க கூட இப்படி பண்ணலாமான்னு எங்களை கேள்வி கேட்கறாங்க. அதை வேற கோபமா கேட்கறாங்க. ஐயோ நம்ம செஞ்சதா தப்புன்னு ஒரு கில்ட்டில நம்ம வந்துடுறோம். அதுக்குதான் அவங்க அந்த டெக்னிக் யூஸ் பண்றது. சோ இது மாதிரி எங்களை மாதிரி காமன் பீப்புளால ஒரு விஷயத்த கடைசி வரைக்கும், இப்ப சார் சொன்னார், சிவகுமார் சார் கடைசி வரைக்கும் போனோம். நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் 4 வருஷம் போனோம். ஐஜி மாறினாங்க, அப்பவும் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் விட்டோம். சரி போ, வேற என்ன பண்றது, திரும்ப திரும்ப அப்புறம் கேஸ்ன்னு போனா நம்ம காசு செலவாகும், அதுவும் கிடைக்குமோ கிடையாது தெரியாது. அதுல வேற என்ன சொல்றாங்க, அவன் எப்பயோ வித்துட்டு போயிருப்பான், அது யார் யாரோ இது கூறு போட்டுட்டு இருப்பாங்க, போலீஸே அதுல இன்வால்வ்டா இருப்பாங்க, இத்தனை கதையும் சொல்றாங்க. சோ இது மாதிரி எங்களை பப்ளிக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். புரியுது மேம். அடிப்படை நிலையில மாற்றம் செய்ய வேண்டியதா இருக்குங்க மேடம். அதுதான். சோ எல்லாரும் தைரியமா கேளுங்க, செய்யுங்கன்னு சொல்றீங்க. எங்களுக்கு செய்யறதுதான் நிறைய விதத்துல கவர்மெண்ட் இது கஷ்டமா. யாரோ சொன்னாங்க இல்லையா, இந்த
இது ஓட்டு இது இன்னும் அமெரிக்கால அந்த பழைய சிஸ்டம்ல தான் பண்றாங்கன்ட்டு. இங்க அதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு பெரியவங்க பெரிய லெவல்ல முதல்ல முயற்சி எடுக்கணும். நீ என்ன சொன்னா டாப் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு நீதி கிடைச்சிரும், நம்மள மாதிரி காமன் பீப்புளுக்கு வேணா சில நிறைய இடங்கள்ல கிடைக்கலன்னு சொல்றேன். டாப் லெவல்ல இருக்கிறவங்க சில மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம் கூட இப்ப நீதி சிலருக்கெல்லாம் நீதி கிடைக்கலன்னு சொல்றாங்க. அவங்க வேற தப்பு பண்ணிருக்காங்க, அது வேற விஷயம். பட் அவங்க அந்த ஆக்சுவல் ப்ராப்ளம் அவங்க பண்ணலன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பேப்பர்ல படிக்கிறதா, நம்ம நேர்ல போயோ கோர்ட்ல போயோ நாங்க பாக்குறது இல்ல. சோ அந்த மாதிரி பெரிய லெவல்ல இருக்கிறவங்களும் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் ட்ரபிள் தான் கொடுக்குறாங்க. சோ இது வந்து ஓவராலா மாறணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களை மாதிரி நிறைய பேர் வந்தா சாத்தியம் இருக்கலாம். இன்னொரு விஷயம், இது எல்லாத்தையுமே ஆன்லைன் பண்ணா கொஞ்சம் குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதர் கண்ட்ரீஸ்ல அப்படி நடக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ நிறைய எல்லாமே குறைஞ்சிருக்கு. ஆனா இந்த கிரைம்க்கு வந்து நீ வந்து தண்டனை குறைச்சது, அதுக்கு இங்க ஒரு ஜஸ்டிபிகேஷனும் கொடுத்த. இப்ப வேற யாரோ கேட்கும்போது கூட எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. யாரா இருந்தாலும் தப்பு பண்ணவங்களுக்கு நிறைய இருந்தாதான் நாளைக்கு அவங்க தப்பு பண்றதுக்கு வரமாட்டாங்க அப்படிங்கறதுதான் என்னுடைய வாதம் கூட. நன்றி. தவறு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மேடம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு டார்ச்சர் பண்றதாலதான் அதை நான் அந்த மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறேன் மேடம். உண்மையாலுமே தப்பு பண்ண தண்டனை கிடைச்சா மன நிறைவு தான் மேடம். ஆனா பாதிக்கப்பட்டவனே குற்றவாளி ஆக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இன்னைக்கு நம்மளோட பல துறைகள் செயல்பட்டு இருக்குங்க மேடம். அதனால அந்த வார்த்தைகளை சொல்றேன். அத மாறும், அது மாறுமாமா, மாறத்துக்கு சான்ஸ் இருக்கு. இருந்தே நம்மளோட அடிமட்டத்துல இருந்தே நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து வைக்கணும். உடனே எடுத்துட்டு போய் சென்டர்ல நம்ம எதை பிடிச்சி எடுத்தாலும் அது வரப்போறது இல்லைங்க. அடித்தளம் வேறு நம்ம தொடங்கினா மட்டும்தான் இதற்கான ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வர முடியும் மேடம். அந்த ராமசாமி அவரோட கதை வந்தது எவ்வளவு கஷ்டப்பட்டதா பாத்தீங்களா லதா மேடம்? டைம் ஆச்சு, வசந்தி மேடம் பேசிட்டோம். சரி வாங்க வசந்தி. தேங்க்யூ. சாரிங்க, நடுவுல ஒரு வேலைக்காரன் வந்துட்டாங்க. 5 நிமிஷம். முதல்ல வந்து ரொம்ப யங் ஏஜ்ல இத்தனை அழகா ஒன்று ரொம்ப பணிவு. நான் அட்மையர் பண்ணது அந்த நம்ம ஸ்பீக்கர், இன்னைக்கு கெஸ்ட் ஸ்பீக்கர்கிட்ட பணிவு, மரியாதை, இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வரலாற்று கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க. இந்த வரலாற்றை நமக்கு சொல்லி முதல்ல ஆரம்பித்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது எப்படி நமக்கு இதெல்லாம் கிடச்சிது, எவ்வளோ, அதாவது கம்யூனிஸ்ட் கண்ட்ரியில் போய் பார்த்தா எப்படி அவங்களுக்கு ஒன்றுமே ரைட்டே கிடையாது. அது இன்னொரு நாள் நான் அதை பற்றி சொல்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு கம்யூனிஸ்ட் கண்ட்ரிலேருந்து வந்தவங்க, அவங்க சொல்லுவாங்க எவ்வளோ தூரம் அவங்கள வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு அத்தனை ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். இங்கேருந்து நான் மதுரைக்கு போகணுன்னா, இங்கேருந்து நான் வந்து சிகாகோ போகணுன்னா அவ்வளோ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அங்கே போய் போலீஸில் ரிப்போர்ட் பண்ணி, ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரியும் அப்படி தான். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவ்வளோ மோசமான கண்ட்ரிஸ் அங்கே. ஆனால் நம்ம கண்ட்ரியில் வந்து நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம் அப்படிங்கிறது இந்த யங்ஸ்டர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. ஏன்னா நமக்கெல்லாம் ஓரளவு தெரியும் சுதந்திரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கணுன்ட்டு. இந்த யங்ஸ்டர் வந்து இவ்வளோ தூரம் அதை பேசும்போது அது ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணணும். அப்புறம் இந்த லா வந்து என்னன்னா, நான் பார்த்த மட்டும் கன்சியூமர் கோர்ட் அப்படின்னு போகும்போது அதில் வந்து நிறைய லூப் ஹோல்ஸ் வச்சுட்டாங்க. இந்த லூப் ஹோல்ஸ் வந்து அதனால அது தப்பிச்சு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு. இப்போ நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். இப்போ நாங்கள் அமெரிக்காவில் இருக்கோம், இந்தியாவில் கோயம்புத்தூரில் வீடு வாங்கியிருக்கோம். அங்கே வந்து ஒரு 3 months இருந்துட்டு வந்தோம். அப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீடு, எங்கள் வீடு வந்து ஒரு பக்கத்தில் வீடே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து புதுசாக வந்து லெஃப்ட் சைடில் ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க. அது எல்லாமே இண்டிபெண்டன்ட் ஹவுஸ். அதில் ரூல் இருக்குது, முனிசிபல் ரூல் இருக்குது. 2 feet 3 feet நீங்கள் தள்ளி தான் காமன் காம்பவுண்ட்லேருந்து 3 feet தள்ளி கட்டணும். இந்த ஆள் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் அந்த காம்பவுண்டை ஒட்டி ஒன்றுமே இடம் கொடுக்காம செங்கலை வைக்க ஆரம்பித்தார். அப்போ மை ஹஸ்பண்ட் saw that and then கேட்டு என்ன நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு, ஆமாம் உங்கள் காம்பவுண்ட் ஒட்டியே எங்களோட பில்டிங் வருது. அப்போ நாங்கள் சொன்னோம், இல்லை நீ பண்ண முடியாது, ஒரு எமர்ஜென்சி வந்துச்சுன்னா அந்த பக்கம் நான் என்னோட காம்பவுண்டை கிராக் இருந்துச்சு, ஏதாவது சரி பண்ணால் என்ன பண்ணுவோன்னா, அவங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் இப்போ நீங்கள் இது என்னோட ஸ்பேஸை நான் என்ன வேணால் பண்ணிக்கலாம், நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஆனால் என்னோட ரைட் என்ன இருக்குது, நீ வந்து 3 feet விடணுங்கிற ரைட்டு என்னோட ரைட், அது நீ அப்போ விட்டால் தான் என்னால் என் காம்பவுண்டை சரி பண்ண முடியும். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் போய் முனிசிபாலிட்டி கமிஷனர்கிட்ட போய் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்து, எங்களுக்கு ரொம்ப டைம் ஷார்ட்டாக இருந்துச்சு. கடைசி 3 வாரம் இதுலேயே உட்காந்துருந்தோம்.
போய் அங்கே முனிசிபல் கமிஷனர்கிட்ட போய் ஒரு ரெக்வெஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தோம். அவங்க ஒன்றுமே பண்ணலை ஆஸ் யூஷுவல். அந்த முனிசிபல் கமிஷனர் இல்லவே இல்லை ஆஃபீஸில். ஒரு வாரம் எவ்ரிடே போயிருக்கோம். ஒரு நாள் கூட அந்த கமிஷனர் நான் பார்க்கல, வரவே கிடையாது. அவர் வரதே இல்லைங்க. அப்புறம் முனிசிபல் கவுன்சிலர்கிட்ட போனோம். எல்லாம் அங்கே போங்க இங்கே போங்கங்கிறாங்க. அப்படி போயிட்டு வந்தோம். கடைசியில் சரி வேற வழி இல்லைன்ட்டு நம்ம லாயர்கிட்ட போனோம். லாயர்கிட்ட போய் ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கலாம் அப்படின்னு லாயர்கிட்ட போனோம். லாயர்கிட்ட போனால் அவர் ஒன்றுமே பண்ணாமல் 25,000 கீழே வைங்கன்ட்டாரு. சரி, வேற ஒன்றுமே பண்ணல. அதுக்கப்புறம் நாங்கள் இது பண்ணுறதா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்னா, இவருக்கு தெரிஞ்சிச்சு நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோன்ட்டு. அது கொஞ்சம் பயந்துட்டார். கொஞ்சம் பயந்து சொன்னாரு, நான் 1.5 ஃபீட் விட்டு கட்டுறேன். எப்போ நாங்கள் இன்னொருத்தங்கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க அலோவ் பண்ணுவாங்க. அவங்க அவங்க உங்க வீட்டு மேலேயே கட்டுறதுக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அவங்க பண்ண வேண்டியது என்னன்னா கோர்ட்ல போய் ஒரு ஃபைன் கட்டணும். அந்த ஃபைனை கட்டிட்டா அவங்க என்ன வேணா கட்டிக்கலாம். இது லூப் ஹோல் கொடுத்துட்டாங்க. அங்க கவர்மெண்ட் கேவ் அ லூப் ஹோல் தட் இந்த ரூல் வச்சாலும் நீ எப்படி வேணா போய் கட்டிக்கலாம், நீ ஒரு ஃபைனை மட்டும் கட்டு. ஸோ அது என்ன சொல்றது, உன்னை சட்டத்தை மீறத்துக்கு அலோவ் பண்ணுது. இங்க அப்படி பண்ணுவாங்களா? அமெரிக்கால பண்ண மாட்டாங்க. ஏன்னா நாங்க 5 ஃபீட்டு விட்டு தான் நீ வீடு கட்டணும். கட்டாட்டி அடுத்த நாள் வந்துருவோம். முதல்ல அது பண்ண மாட்டாங்க யாருமே. பின்னால் 5 ஃபீட்டு, முன்னால் 5 ஃபீட்டு, சைடில் 5 ஃபீட்டு, இந்த பக்கம் 5 ஃபீட்டு. அவன் ரோடுக்கு மேலே வீடு கட்டியிருக்கான். ஸோ இதெல்லாம் யார் அக்கௌண்டபிள் அப்படி அப்படின்னா இந்த லாயர்ஸ் அப்புறம் வராங்க. இந்த அக்கௌண்டபிலிட்டி இந்த கன்சியூமர்ல முதல்லயே அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். அது ஒண்ணு நீ பண்ண முடியாது. அப்போ அந்த முனிசிபல் கவுன்சில் அவங்க ரோந்து வரணும், அர்பன் டிபார்ட்மெண்ட் வரணும். என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த கட்டடம் இப்படி பண்ணக்கூடாது. அது மாதிரி நிறைய கட்டடங்கள் நம்ம ஊர்ல சரியான இது இல்லாம கட்டிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, நாங்க ஒயிட் வாஷ் பண்ணோம். அந்த 2 தூண் இருக்கு எங்க வீட்டுல. அந்த தூணை மண்ணில் கட்டியிருக்கோம். எங்களோட கான்ட்ராக்டர் பில்டர் அந்த சிமெண்ட் ரேஷியோவை சரியா போடாம எங்க அவங்க பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சா மண்ணா விழுது. மண்ணை வச்சு கட்டியிருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியாது அவங்க என்ன ரேஷியோல கட்டியிருக்காங்கன்ட்டு. இந்த ரேஷியோவை ஏன் ஃபிக்ஸ் பண்ணல? இந்த ரேஷியோல தான் நீங்க பண்ணணும், இப்படிதான் கட்டணும். நீங்க அப்படி பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்க கரெக்டா ரேஷியோல தான் விற்கிறாங்க. அங்க அங்க ஒரு சித்தாளை வச்சு ஒரு சிமெண்ட்டை போட்டு மண்ணை போட்டு கட்டுறாங்கல்ல. அப்போ அவங்க எந்த ரேஷியோலாம் அவங்க பண்ணிக்கலாம். அது அந்த நம்ம பில்டிங் ஓனருக்கு தெரியாது. நீங்க அங்க இருந்து கண்கொத்தி பாம்பா பார்த்துட்டு இருக்கணும். இது ஒரு ரெகுலேஷன்ஸ் முதல்ல இருந்தே சரியா கொண்டு வரல அவங்க. நீங்க சட்டம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், அதை மீறதுக்கு வழி இருக்கு. அவங்களுக்கு ஃபைன் கட்டிட்டு வெளியில வரத்துக்கு வழி இருக்கு. யாரும் அவங்கள பிடிக்க மாட்டாங்கன்னு ஒரு தைரியம் இருக்கு. நமக்கும் பயமா இருக்கு அவங்கள பிடிக்கிறதுக்கு. ஏன்னா அங்க குண்டாஸ் நிறைய இருக்கிறாங்க. ஸோ நம்ம அங்க இல்லை. நம்ம அங்க இல்லாம இருக்கும்போது என்ன வேணா பண்ணலாம் என் வீடை. ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாமே சரி பண்றதுக்கு சரி ஆகுமா ஆகாதா தெரியாது. ஆனா இது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதை நான் இங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா, நமக்கு ஆர்டினரி பீப்புளுக்கு அங்க வழி இல்லை. ஆர்டினரி பீப்புளுக்கு நம்ம நீங்க கோர்ட்டுக்கு போனா அலையணும். நான் 25,000 கொடுக்கணும் ஒன்றும் பண்ணாம, இந்த லாயர் பண்ணாம. ஸோ அதுக்கு நான் ரெடியா இருக்கிறேனா? ஸோ அதுக்கப்புறம் 1 lakh 2 lakhs போயிட்டே இருக்கும். யார் எனக்காக ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க? சரி, நான் வயசாயிடுச்சுன்னா நான் போய் நிற்க முடியுமா கோர்ட்ல? இதெல்லாம் ப்ராப்ளம் நிறைய இருக்குங்க, சரி பண்ணணும். ஆனா நீங்க உங்களோட இது உங்களை மாதிரி இளைஞர்கள் இதெல்லாமே ரெகுலேட் பண்ண முடியும், இதெல்லாம் சரி பண்ண முடியும்னா கட்டாயம் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஐ திங்க் ரொம்ப நேரம் ஆயிடுச்சா உங்களுக்கு? ஆமாங்க, வேலைக்காரன் வேலை பார்த்துட்டு இருக்கான். அதை கொஞ்சம் போய் செக் பண்ணணும். உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு பான் வாயேஜ், நல்ல ஹாப்பியா டிராவல் பண்ணிட்டு வாங்க சார் எல்லாரும். அனைவருக்கும் வணக்கம். நீலாவதி, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு அருமையான நிகழ்ச்சி கொடுத்தீங்க. நல்ல பேச்சு, மிகச்சிறந்த பேச்சு. உங்களோட உத்வேகம் தெரியுது, உங்களோட ஃபயர் தெரியுது, உங்களோட அந்த ஆவேசம் தெரியுது. இது எல்லாமே ஸ்பிரிட் குறையாத பார்த்துக்கணுன்றதுதான் நம்ம மூர்த்தி சொன்னது. அது எல்லாரோட ஆசையும் கூட. மகிழ்ச்சியா இருக்கு உண்மையாவே. உங்களுக்கு அதாவது லால நம்ம சட்டம் தெரியும் போது நமக்கு உடம்புல அந்த துருதுருப்பு வரும், எல்லாமே வரும். இவ்வளவு சட்டம் இருக்கா, இவ்வளவு நேர்மையா இருக்கா, இவ்வளவு கேட்கறதுக்கு உரிமை இருக்கா நமக்கு அப்படின்ட்டு. நம்ம போற பாதை என்ன பண்ணுன்னா இந்த ஸ்பீட் அப்படியே குறைக்கும். இவ்வளவு லூஸ் இருக்கா, இப்படி இருக்கா, அப்படி இருக்கான்னு. இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். லதா மேடம் இந்த பேகை விட்டுட்டாங்க. ஆக்சுவலா அந்த பேகை விட்டுட்டாங்கன்றது முதல் கேள்வி அவன் கேட்டது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி.
நம்ம வச்சிருக்கோம் பொருள்னா அப்போ நம்ம தான் டேக் கேர் பண்ணணும். நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியில லூஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம போயிடுச்சுன்றது வந்து அடுத்தது அது வேற திருடம் கண்டுபிடிக்கல, அவங்க கண்டுபிடிக்கணும்ன்றது அடுத்தது. பட் முதல்ல நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி, அது யாரா இருந்தாலும் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஏரியால நம்ம கரெக்டா இருந்துக்கணுமான்றது ஒரு மிக முக்கியமான செய்தி அது. அப்படியும் அதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. பஸ்ல ப்ரொவிஷன் கொடுத்த இடத்துல தானே சார் நம்ம வைக்கிறோம். இட் இஸ் நாட், இல்ல நம்ம அதை தனியா பேசுவோம், எனக்கு நேரம் இல்லை. நமக்கு மகிழ்ச்சி. ஒரு அருமையான நிகழ்ச்சியை கொடுத்தீங்க. உங்களுக்கும் தேவேந்திரனுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். தேவேந்திரன் கூட வந்தாரு, போயிட்டாரு, ஆக்சுவலா நேரம் இல்லாததுனால. ரொம்ப நன்றிமா, மீண்டும் சந்திப்போம், நம்ம பேசுவோம். மகிழ்ச்சி. நன்றி. உங்களுக்கு வாழ்த்துக்களும் கூட மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக எங்களோட அனைவரும் சேர்ந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க மேல்மேலும் வளர்ந்து நிறைய பணி செய்ய வேண்டும். நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கட்டும். நல்ல உயர்வுக்கு வருவீங்க என்ற வாழ்த்துடன் நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி. கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர்.